ஓகே. ஸோ நாங்க இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு செஷன் உண்டு இது. முக்கியமா இப்ப அபெக்ஸோரா இந்த வொர்க் பண்ணி கொண்டிருக்கிற ஆட்களுக்கு, இது உங்களுக்கு இந்த வொர்க்குக்கு மட்டும் இல்ல. ஈவன் பெர்சனலா நீங்க வேற எதுவும் அ உங்களுக்கு அந்த வேற விஷயங்களுக்கு கூட இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. சரியா? ஒரு பிசினஸ தாண்டி கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய எங்களோட ஒரு ஸ்கில், எங்களோட ஒரு திறமைய நாங்க வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு இடம் தான் வந்து, ஆ முக்கியமா எங்களோட பிசினஸுக்கு வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண போகுதுன்றதையும் நாங்க பார்ப்போம். சரியா? இன்னைக்கு நான் இந்த மீட்டிங் ஆ செய்றதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். நாங்க வந்து ஒவ்வொரு ஃப்ரைடேயும் வந்து ஃபீட்பேக் ஃப்ரைடே அந்த மாதிரி நாங்க ஆ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதுல ஆ புதிய புதிய ஃபீட்பேக்ஸ்கள் வந்து இன்றைய நாள்ல நாங்க எல்லாருமே ஷேர் பண்ண சொல்றது. ஸோ அந்த மாதிரி எனக்கு சில ஃபீட்பேக்ஸ் வரும்போது, ஆ இத கொஞ்சம் அவங்க வடிவா எடிட் பண்ணி போட்டுருக்கலாமோ! அப்படின்னு தோணும். சரியா? அப்போ ஓகே நாங்க இதையே இன்றைக்கு ஒரு செஷனா செய்வோம். நிறைய பேருக்கு வந்து தெரியான்னு சொல்றாங்களே! அப்ப நாங்க அத அவங்களுக்கு எப்படி எடிட் பண்றது? அந்த விஷயங்கள செய்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு இது தோணுச்சு. அப்ப நான் ஓகேன்னு சொல்லிட்டு லீடர்ஸ்ட்டயும் கேட்டு சில வேள வேற வேற மீட்டிங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு ஆளோட டீமுக்குள்ளயும். சரி அதெல்லாம் கேட்டுட்டு தான் நான் இன்றைக்கு இந்த மீட்டிங்க வந்து அரேஞ்ச் பண்ணினது. சரியா? அப்ப கண்டிப்பா வந்து எங்களுக்கு இந்த விஷயம் நாங்க ஒவ்வொரு ஆளுமே தெரிஞ்சு வச்சுக்கொள்றது நல்லம். அதோட இப்ப நானுமே வந்து பெரிய ப்ரொஃபஷனலா கிராஃபிக் டிசைனர் அந்த மாதிரிலாம் இல்ல. சரியா? நான் ஒரு ஒரு சாதாரணமா எனக்கு இதுல பெரிய நாலேட்ஜும் இல்ல. ஆனா நான் பிசினஸ்க்கு தேவைன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா YouTubeல பார்த்து, மற்றது செய்ற ஆக்கள் அவங்க சொல்லி தரும்போது, அதுல பார்த்து லேர்ன் பண்ணி கொண்டது தான். அப்ப நான் உங்களுக்கு இத எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, உங்கள மாதிரி இருந்து வந்த ஒரு ஆள் தான். இப்ப சில பேர் வந்து இந்த என்னது இந்த மாதிரி டிசைன் பண்றது, கிராஃபிக் டிசைன்லாம் ப்ரொஃபஷனலா படிச்சிருப்பாங்க. சரியா? படிச்சு அவங்க நல்ல வடிவா, நீட்டா ப்ரொஃபஷனலா செய்ற ஆட்கள் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரில நான் வந்து சாதாரணமா இந்த YouTube அது இதுகள்ல பார்த்து தான் செய்றேன். சரியா? அப்ப உங்களுக்கு நானே சொல்லி தரும்போது, இன்னுமே இத இலகுவா புரிஞ்சு கொள்ளலாம். பட் உங்களுக்குமே ஒரு நம்பிக்கை வரும். ஓகே நாங்களுமே இந்த மாதிரி ஒரு ஒரு பிகினரா இருந்தா கூட, எதுவுமே தெரியாம இருந்தா கூட, இந்த ஒரு ஐடியாவ பயன்படுத்தி, நாங்களும் சின்ன சின்னதா போஸ்டர்ஸ் வந்து செய்து பழகுவோம்ன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சரியா? அடுத்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப எல்லாமே வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே வந்து, எங்கட கைப்பழக்கம்ன்னு சொல்லுவாங்க. நாங்க எவ்வளவுத்துக்கு பிராக்டிஸ் பண்றோம்ன்றதும் தீர்மானிக்கும். இப்ப நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி தரேன்னு சொன்னா, அதுக்கு பிறகு நீங்க அத எப்படி டெய்லி இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்றது தான் இப்ப நீங்க டெய்லி இந்த விஷயத்த வந்து செய்து, செய்து, செய்து பழகும்போது, நீங்க வந்து என்ன செய்யலாம்? அதுல வந்து தேர்ச்சி அடையலாம். நான் நான் ஒரு விடயத்த வந்து திரும்ப, 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 திரும்ப செய்யும்போது என்ன செய்றேன்? அதுல வந்து நான் தேர்ச்சி அடைகிறேன். அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லி தர்றத வந்து, அப்படியே நீங்க கேட்டுட்டு, அத நடைமுறைப்படுத்தாம விட்டீங்கன்னு சொன்னா, நடைமுறைப்படுத்தலன்னு சொன்னா, உங்களுக்கு இது வந்து பழக்கத்துல வராது. சரியா? இப்ப நீங்க சின்ன, சின்ன சரியோ, பிழையோ உங்களுக்கு வார ஐடியாவ வச்சு, நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்க டெய்லி செய்துட்டு போகும்போது, உங்கள்லயே வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ட உங்களால பார்க்க முடியும். எடுத்த உடனே ஒரு விஷயத்துல நான் பெர்ஃபெக்ட்டா செய்றேன்ன்றது முக்கியம் இல்ல. சரியா? இப்ப நாங்க வந்து ஸ்கூலுக்கு போன உடனே எல்லாருமே பெர்ஃபெக்ட்டா ஆன அழுதுனதில்ல. ஃபர்ஸ்ட்டா பிழ விடுவோம். சரியா? பிழ விட்டு தான் நாங்க தொடர்ச்சியா அத பயிற்சி செய்றதன் மூலமா, நாங்க அதுல பெர்ஃபெக்ட்டா என்னது எழுத ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த போஸ்டர் செய்ற ஒரு விஷயமுமே வந்து, நீங்க எடுக்கும்போது எல்லாமே நீங்க ஃபர்ஸ்ட்டா செய்ற போஸ்டரே வந்து பெர்ஃபெக்ட்டா வரணும், நீட்டா வரணும் அப்படி எதிர்பார்க்காதீங்க. நீங்க செய்யறீங்களா? நீங்க முன் வாரீங்களா? டெய்லி பிராக்டிஸ் பண்றீங்களா? சரியோ, பிழையோ நீங்க செய்து, 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 செய்து பழகும்போது, கண்டிப்பா நீங்க என்னது ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துல வந்து நல்லாவே செய்யக்கூடிய ஒரு நபரா, நல்லாவே போஸ்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நபரா வந்து மாறுவீங்க. சரியா? ஓகே. இப்ப நாங்க ஒவ்வொரு விஷயங்களா பார்ப்போம். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு இத எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு நான் எனக்கு இது கவரேஜ் இந்த என்ன மாதிரின்னு தெரியல. சரியா? முடிஞ்சா நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி உங்களுக்கு வந்து இத செய்து காட்டுவேன். சரியா? லாஸ்ட்ல. எப்படி எடிட் பண்றேன்னு செய்து காட்டுறேன். அதுக்கு முன்னுக்கு சில ஐடியா, சில விஷயங்கள் இதுகள நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப எங்களுக்கு இந்த பிசினஸ பொறுத்தவரைக்கும், நாங்க என்ன விஷயங்களுக்காக போஸ்ட் செய்றோம். இப்ப ப்ராடக்ட் போஸ்ட் என்ன, இப்ப ஒரு இங்கினி மில்கா
ஆஹ் இருக்குது போடுறதுக்கும் அது ஒரு போஸ்டரா வடிவா நாங்க கிரியேட் பண்ணி போடுறதால எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்னு சொன்னா எங்களோட போஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும் போது எங்களுக்கு என்ன செய்யுது ஓர்டர் வார வீதம் கூடுதலா இருக்கு. சரியா? நாங்க வந்து ஒரே போஸ்டரை வந்து திரும்ப திரும்ப போடாம ஒரே விஷயம் ஆனா நாங்க டிஃப்ரெண்டா வித்தியாசமா வந்து போஸ்டர்ஸ் செய்து ஷேர் பண்ணும் போது எங்களுக்கு வந்து என்ன ஆர்டர் வார வீதம் கூடுதலா இருக்கு. சரியா? அப்ப நாங்க ப்ராடக்ட்டுக்கு எங்களுக்கு வந்து கண்டிப்பா நாங்க வந்து ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு பொருட்களுக்குமே வந்து நாங்க ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு ஒவ்வொரு பொருட்கள் தொடர்பாவையும் வந்து போஸ்டர் செய்ய தெரிஞ்சிருக்கணும் முதலாவது. ரெண்டாவது வந்து என்னது ஃபீட்பேக். நாங்க வந்து ஃபீட்பேக்ஸ வந்து இப்ப ஃபீட்பேக்ஸ் கலெக்ட் பண்றோம்னு சொன்னா அத வந்து சாரி சரி அத வந்து நாங்க ஒரு போஸ்டா அப்படி கிரியேட் பண்ணலாம்ன்றது தெரிஞ்சிருக்கணும். அப்ப நாங்க ப்ராடக்ட்டுக்கு போஸ்ட் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அடுத்த ஃபீட்பேக் போஸ்ட் செய்ய வேண்டி இருக்குது. அடுத்தது வந்து இப்ப எங்க டீம்ல வந்து என்னது நாங்க வந்து லீடர்ஸ உருவாக்குறவங்களுக்குல நாங்க ரெக்ரூட்மெண்ட் செய்யறோம். நியூ மெம்பர்ஸ் வாராங்க. சரியா? அப்ப அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்றதுக்கு ஒரு ஆள் 250 முடிச்சிட்டாங்களா? அப்ப அவங்கள விஷ் பண்றதுக்கான ஒரு போஸ்ட். அதுவே வந்து எங்க டீம்ல ஒரு ஆள் இன்கம் ஏர்ன் பண்ணிருக்காங்களா? அவங்கள விஷ் பண்றதுக்கான போஸ்ட். இந்த மாதிரி வந்து எங்க டீம்ல லீடர்ஸ் உருவாகும் போது அவங்கள விஷ் பண்றதுக்கு ஓகேவா. அடுத்தது வந்து இப்ப நீங்க இதை தாண்டி மீட்டிங்கள் சரியா அப்ரிசியேஷன் நாங்க விஷ் பண்றதுக்கான போஸ்ட். அடுத்தது வேற என்னத்துக்கு நாங்க போஸ்ட் செய்யறோம். இப்ப நான் ஒரு மீட்டிங் செய்ய போறேன். நான் இப்ப இன்னைக்கு ஒரு மீட்டிங் செய்ய போறேன்னா இப்ப இதை நான் வந்து கிரியேட் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்லைட நான் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு மீட்டிங்ல என்னென்ன கண்டென்ட் கதைக்க போறேனோ அதை வந்து ஒரு போஸ்டா செய்ய தெரிஞ்சிருக்கணும். மற்றது வந்து மீட்டிங்குக்கு இப்ப நான் லிங்க் கிரியேட் பண்ணி போடுறேன், ஜூம் லிங்க் கிரியேட் பண்ணி போடுறேன்னு சொன்னா அந்த இன்விடேஷன் விளங்குதா, இன்ன டைமுக்கு மீட்டிங் என்று சொல்லி என்ன மீட்டிங் என்று சொல்லி அதுக்காக நாங்க போஸ்ட் செய்ய வேண்டிய தேவை இருக்கும். அடுத்தது வந்து நான் இப்ப ரெக்ரூட்மெண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சரியா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து நான் ஒரு நியூ மெம்பரை நான் எடுக்க போறேன்னு சொன்னா அதை வந்து எடுக்கிறதுக்காக போஸ்ட் செய்ய தெரிஞ்சிருக்கணும். சோ இப்படி வந்து எங்களுக்கு இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன தேவைகளுக்கு எல்லாமே நாங்க என்ன செய்யறோம், எங்களுக்கு போஸ்டர்ஸ் நாங்க செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு வருது. ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நான் ஒரு போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். சரியா? நான் ஒரு போஸ்ட் ஒன்று செய்ய போறேன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து எடுத்த உடனே நாங்க போயிட்டு ஒரு போஸ்ட் செய்யறது இல்ல. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா, நீங்க என்னத்துக்கு போஸ்ட் செய்ய போறீங்க. ப்ராடக்ட் செய்ய போறீங்களா, ஃபீட்பேக் போஸ்ட் செய்ய போறீங்களா, அல்லது ஒரு விஷ் பண்றதுக்கான போஸ்ட் செய்ய போறீங்களா, அல்லது ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்வைட் பண்ற போஸ்ட் செய்ய போறீங்களா. சோ என்ன போஸ்ட். கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. ஓ, சாரி எனக்கு ஒரு கால் ஒன்று வந்தது. இப்போ ஓகேவா? ஓ, சாரி எனக்கு கால் ஒன்று வந்தது. சரியா? ஓகே. ஆஹ் இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க ஒரு
போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ண போறோம்னு சொன்னா எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாங்க எடுத்த உடனே வந்து என்னது உடனே செய்யறது இல்ல. இப்ப நீங்க என்ன போஸ்ட் செய்ய போறீங்க, சரியா? என்ன போஸ்ட் கிரியேட் பண்ண போறீங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்க்கு நீங்க உங்களுக்கு ஒரு இப்ப நீங்க ஃபீட்பேக் போஸ்ட்டா அல்லது ப்ராடக்ட்டுக்கு ஒரு போஸ்ட்டா அல்லது விஷ் பண்றதுக்கான போஸ்ட்டா என்ன இது? அடுத்தது வந்து என்ன முக்கியமா வந்து எங்களுக்கு ஒரு ஐடியா வேணும். விளங்குதா? நாங்க என்ன ஐடியா? இப்ப நாங்க வந்து இது தொடர்பா ஐடியான்னு சொல்லும்போது, நீங்க Googleல போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம். சரியா? Chromeல போய் இப்ப நீங்க ஒரு ப்ராடக்ட் போஸ்ட் ஒண்ணு அடிச்சு பார்க்கலாம். அல்லது வந்து உங்களோட டீம்ல ஆல்ரெடி வேற லீடர்ஸ் செய்து போட்ட ஒரு போஸ்ட் அவங்க எப்படி செய்திருக்காங்கன்னு ஒரு ஐடியா தான். சரியா? அப்ப என்ன மாதிரி ஒரு செய்யலாம்னு சொல்லி இப்ப நீங்க என்னென்ன விஷயம் அதுல போட போறீங்க? இப்ப ரிஷி ஆயில்ன்னு சொன்னா அதுக்குரிய போஸ்ட் செய்ய போறீங்களா? எப்படி செய்ய போறீங்கன்னு முதலாவது உங்களோட ஐடியாவ நீங்க எடுத்துக்கொள்ளணும். சரியா? முதலாவது உங்களுக்கான ஐடியா. நீங்க என்ன என்ன செய்ய போறீங்க? வெயிட் லாஸ்க்கு செய்ய போறீங்களா? அல்லது வந்து இங்கினி மில்க்குக்கு செய்ய போறீங்களா? அல்லது வந்து என்ன என்ன விஷயத்துக்கு செய்ய போறீங்க? ஒரு ப்ராப்ளம் அ சொல்யூஷன் ரிலேட்டடா ஒரு போஸ்ட் செய்ய போறீங்களான்ட்டு, முதலாவது வந்து உங்களோட ஐடியா. சரியா? ஐடியாவ எடுத்துக்கொள்ளணும். அடுத்தது வந்து விஷயம் என்னன்னு சொன்னா, அது ரிலேட்டடான பிக்சர்ஸ். அது தொடர்பான படங்கள். என்ன காரணம்ன்னா, இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப சின்ன பிள்ளைகள்லாம் இப்ப ஸ்கூல்ல இப்ப நர்சரி ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, பிள்ளைகளுக்கு வந்து இந்த படங்கள தான் இப்ப விளங்கப்படுத்துவாங்க. இப்ப நல்லா யோசிச்சீங்கன்னா, ஆப்பிள்ன்னு சொல்லி எழுத்துல எழுதியிருக்கிறத விட, ஆப்பிள்ன்ற ஒரு படத்த காட்டி, அல்லது ஆப்பிள வந்து நேர்ல காட்டி சொன்னா, அந்த பிள்ளையோட மனதுல பதியும். விளங்குதா? அத மாதிரி தான், இப்ப நான் ஒரு போஸ்ட்ல வந்து எல்லாத்தையுமே டைப் பண்ணி போடுறத விட, ஒரு படமா போட்டு நான் இருந்தா, அது பார்க்கும்போது எனக்கு குயிக்கா அந்த மைண்டுக்கு டக்குன்னு, ஓகே இந்த பிரச்சனைக்கு தான் விளங்குதா இப்ப? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோமே, நான் வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் வந்து இங்கினி மில்க்ன்னு சொல்லி டைப் பண்ணி நான் ஒரு போஸ்டர் செஞ்சு இங்கினி மில்க்ட படத்த போட்டுட்டு, ஆம் என்னது சாரி கேஸ்ட்ரிக் பிரச்சனை அதாவது இரைப்பை அழற்சி இதுக்கு வந்து சிறந்த தீர்வா வந்து இங்கினி மில்க் இருக்குன்னு டைப் பண்ணி போடுறத விட, அதுவே நான் ஒரு கேஸ்ட்ரிக்ல ஒரு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஆள்ட்ட ஒரு ஒரு பிக்சர வந்து டவுன்லோட் பண்ணி, அத போட்டு பக்கத்துல டைப் பண்ணிட்டு கீழ இங்கினி மில்க் போட்டு நான் இருந்தா, நாங்க யாருமே வந்து எடுத்த உடனே வந்து வாசிச்சு பார்க்கிறத விட, அதுல இருக்கிற அந்த ஃபோட்டோ வந்து என்ன செய்யும்? எங்களுக்கு குயிக்கா விளங்கிடும். ஓகே இது வந்து இந்த கேஸ்ட்ரிக் சம்பந்தமா சொல்லியிருக்கிறாங்க. விளங்குதா இல்லையா? அப்ப இதனால தான் வந்து எப்பயுமே வந்து எங்களோட ஒரு போஸ்டர்ல வந்து நாங்க ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணும்போது, அது தொடர்பான பிக்சர்ஸ் எந்த அளவுக்கு எங்கட படங்கள் வந்து ஒரு அந்த போஸ்ட் வந்துட்டு மற்றவங்க விளங்கிக் கொள்ற வீதமா இருக்கலாம். சரி ஈஸியா ஒவ்வொரு கஸ்டமர்ஸுக்குமே வந்து இந்த ஈஸியா அந்த விஷயங்கள் வந்து உள்வாங்கக்கூடியதா இருக்கும். அப்ப அதனால வந்து நாங்க முடிஞ்ச வரைக்கும் எங்களோட போஸ்டர்ல வந்து பிக்சர்ஸ் வந்து நாங்க போடும்போது, அது எங்களுக்கு அ க க அதாவது அந்த வாடிக்கையாளரை ஈர்த்துக் கொள்றதுக்கு கஸ்டமர்ஸ் வந்து அதுல ஈர்த்துக் கொள்றதுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ண போகுது. அப்ப நீங்க என்ன போஸ்ட் செய்ய போறீங்களோ, இப்ப உங்கள்ட்ட ஒரு ஐடியா ஒண்ணு இருக்குமே, அது ரிலேட்டடான பிக்சர்ஸ வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி கொள்ளுங்க. சரியா? ப்ராடக்ட் இப்ப நீங்க ரிஷி ஆயிலுக்கு செய்ய போறீங்கன்னா, ரிஷி ஆயிலுக்கான ஃபோட்டோ. இப்ப ரிஷி ஆயில வச்சு நாங்க என்ன பிரச்சனைக்கு செய்ய போறோமோ, அது தொடர்பான ஃபோட்டோ. சரியா? இப்படி உங்களோட அந்த போஸ்டருக்கு என்னென்ன பிக்சர்ஸ் தேவையோ, அந்த அது தொடர்பான அந்த படங்கள வந்து டவுன்லோட் பண்ணி, நீங்க எடுத்து வச்சுக்கணும். 2வது. அடுத்தது எங்களுக்கு என்ன? நான் அதுல என்ன இதுகள் டைப் பண்ண போறேன். சரியா? நான் அந்த போஸ்ட்டுக்கு வந்து என்ன விஷயம் டைப் பண்ண போறேன். அப்ப இதையுமே நீங்க என்ன செய்யலாம், ஒரு பேப்பர் ஒண்ணு எடுத்து நீங்க நோட் பண்ணிக்கலாம். பெருசா பந்தி பந்தியாலாம் டைப் பண்ணணும் வேண்டி இல்ல. சரியா? சிம்பிளா எல்லாருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி நாங்க டைப் பண்ணி போடலாம். நாங்க ஒரு பிக்சர்ஸ் போட போறோம். அந்த ப்ராடக்ட்டோட ஃபோட்டோ போட போறோம். அப்ப இதனால வந்து கண்டிப்பா நாங்க பெருசா டைப் பண்ணிட்டுலாம் இருக்கோணும் வேண்டி இல்ல. அந்த விஷயத்த மட்டும் சரியா? நாங்க என்ன குடுக்கணும்னு நினைக்கிறோமோ, அத வந்து அந்த டெக்ஸ்ட்ட வந்து நீங்க டைப் பண்ணி அல்லது ஒரு பேப்பர் எடுத்து நீங்க நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, ஓகே. சோ இவ்வளவும் வந்து நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, அடுத்தது வந்து நீங்க எந்த ஆப்ல எடிட் பண்ண போறீங்க. இப்ப நார்மலாவே போஸ்டர்ஸ் எடிட் பண்றதுக்கு வந்து நெறைய ஆப்ஸ் இருக்குது. ஆனாலும் நான் பயன்படுத்துறத தான் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். முதலாவது வந்து Canva. சரியா? Canvaவுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஈஸியா நாங்க எடிட் பண்ணலாம். சரியா? பிறகு எங்களுக்கு தேவைன்னு சொன்னா சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாதிரியான நிறைய பெனிஃபிட் இருக்குது Canva. Canvaவுல நாங்க எடிட் பண்ணலாம். ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப் வந்து நாங்க போஸ்டர்ஸ் எடிட் பண்றதுக்கு. இத தாண்டி இன்னும் இப்ப Canva வந்துட்டு சில பேர் சொல்லுவாங்க, "எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சிஸ்டர்" அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஆப் இருக்குது Polishன்னு சொல்லி. சரியா? அந்த Polish ஆப்லயுமே வந்து நான் வந்து பயன்படுத்துறது இது 2ம் தான். சரியா? நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு
ஒவ்வொரு 2 ஆப்லயுமே வந்து நான் செய்து காட்டுறேன். அப்ப உங்களுக்கு பார்க்கலாம். சரியா? அப்ப நான் பயன்படுத்துறது வந்து பொலிஷ் ஆப்பும், அடுத்தது வந்து கேன்வாவும் தான். இது 2லயுமே நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். இத தாண்டி வேற ஆப்ஸ் இருக்கலாம். சரியா? வேற நீங்க என்ன விட இப்ப இதுக்குள்ள நல்லா போஸ்டர்ஸ் நல்லா செய்யக்கூடிய ஆட்கள்லாம் இருப்பீங்க. சரியா? இப்ப நான் வந்து செய்றது வந்து ஒவ்வொரு பிகினர்ஸும் இது தொடர்பான நாலேஜே இல்லாதவங்க கூட ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி தான் நான் உங்களுக்கு இந்த செஷனை வந்து செய்றேன். அதனால வந்து நான் ஆரம்பத்துல செய்ய பழகினது வந்து பொலிஷர். அதுக்கு பிறகு நல்லாவே அதுல பிராக்டிஸ் பண்ணி செய்ய பழகினதுக்கு பிறகு கேன்வாவில் எனக்கு செய்யறது வந்து உண்மையிலேயே ஈஸியா இருந்தது. சரியா? அப்ப உங்களுக்கு 2யுமே நான் விளங்கப்படுத்துறேன். அதுக்கு பிறகு நீங்க உங்களுக்கு விருப்பமானதை நீங்க டவுன்லோட் பண்ணி எதுவா இருந்தாலும் நாங்க பிராக்டிஸ் பண்றதுலாம் இருக்கு. சரியா? நீங்க எந்த ஆப்ல செய்யறதா இருந்தாலுமே நீங்க பிராக்டிஸ் பண்ண தான் அது உங்களுக்கு பழக்கத்துக்கு வரும். சரியா? அப்ப இது வந்து முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த மாதிரி நான் செய்த சில போஸ்டர்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். சரி, இப்ப இதுல பாருங்க. இப்ப நான் வந்து என்னது உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு பெக்சோரால வந்து நாங்க இங்கினி மில்க்கும் காசினியாவும் கொடுக்குறோம். அப்ப எனக்கு இதுக்கு வந்து என்னது எனக்கு ஒரு ஐடியா, என்ன ஐடியா வருது, வெயிட் லாஸுக்கு செய்வோம். சரியா? வெயிட் லாஸுக்கு நாங்க ஒரு போஸ்டர் செய்வோம்ன்றது என்ற ஒரு ஐடியா. அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறோம், ரிலேட்டட் பிக்சர். அப்ப இதுக்கு என்னென்ன ரிலேட்டட் பிக்சர் எங்களுக்கு தேவை? இப்ப வெயிட் லாஸ் சொன்னா அந்த வெயிட் லாஸ் பண்ற மாதிரியான அதை காட்டக்கூடிய அது ஈஸியா எல்லாருக்குமே விளங்கக்கூடிய மாதிரி ஒரு பிக்சர். அப்ப கூகுள்ல போயிட்டு நாங்க வெயிட் லாஸ் ரிலேட்டடான பிக்சர்ஸ் அடிச்சாலே நிறைய வரப்போகுது. இப்ப அதுல எங்களுக்கு எது சூட்டபிளோ நாங்க அதை டவுன்லோட் பண்ணி கொள்வோம். அடுத்தது நாங்க என்னது இங்க ப்ராடக்ட்ஸ் இங்கினிமேல் காசினி, அப்ப அது 2 போட்டோவும் டவுன்லோட் பண்ணியாச்சு. என்ன டெக்ஸ்ட் போட போறேன், உடல் எடையை குறைக்க எபெக்சோராவின் கொருக்கா சப்ளிமெண்ட் மற்றும் இங்கினிமேல் பவுடரை பயன்படுத்தவும். சிம்பிளா போட்டாச்சு. இதை தாண்டி வர இன்னும் நீங்க வேணும்னு சொன்னா உடல் எடையால் என்னது அதிக உடல் பருமனால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா, உங்களுக்கு வந்து சிறந்த தீர்வு எபெக்சோராட இங்கினிமேல் கொருக்கா சப்ளிமெண்ட். இந்த மாதிரி எல்லாரும் ஈஸியா விளங்கக்கூடிய மாதிரி நான் மெசேஜையுமே வந்து இந்த மாதிரி பாருங்க, இது வந்து ஈஸியா எல்லாருமே எடிட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு போஸ்ட். அடுத்தது வந்து பாருங்க, இதுவுமே நான் செய்த ஒரு போஸ்ட் தான். இதுல வந்து நியூட்ரிஷேக்கை பற்றி நாங்க வந்து பொதுவா இப்ப இதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாமே போட்டு அதுல இருக்கிற என்ன இன்கிரீடியன்ஸ், அப்ப எனக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சு, என்னது நியூட்ரிஷேக்கு ஒரு போஸ்ட் ஒன்று செய்வோம். சரியா? அப்ப அடுத்தது அது ரிலேட்டட் பிக்சர் என்னது, அப்ப நியூட்ரிஷேக்கோட போட்டோ வேணும். அடுத்த நியூட்ரிஷேக்ல இன்கிரீடியன்ஸையும் கொஞ்சம் போட்டா இன்னுமே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அது தெரியுற மாதிரி ஒரு போட்டோ எடுத்தேன். அடுத்தது வந்து இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம், படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம்னு சொல்லும்போது அது தொடர்பான பிக்சர்ஸ். சரியா? இப்ப இதுல நாங்க போடுறோம்னா நீங்க தொடர்ந்து வேலை செய்து டயர்டான ஆட்களுக்கு கொடுக்கலாம். அப்ப அதுக்கு ஒரு பிக்சரும், சின்ன பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம்ன்றதுக்கு அது தொடர்பான ஒரு பிக்சர். அடுத்தது என்ன, இதுல மெயின் இன்கிரீடியன்ஸ் என்ன, பூசணி விதை. சரி, அப்ப அதனால அது இப்ப இவ்வளவுத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டு என்ன செய்யறோம், நாங்க வந்து அந்த போட்டோஸ் அதாவது இடத்துல போட்டுட்டு டைப் பண்றத வந்து இந்த மாதிரி டைப் பண்ணி போட்டுட்டு அது இன்கிரீடியன்ஸ் போட்டு சில விஷயங்களை கொஞ்சம் ஹைலைட் பண்றதுக்காக எட் பண்ணி இருக்கு. விளங்குதா? அப்ப இந்த மாதிரி உண்டு. அடுத்தது பாருங்க, இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் மெயினா வந்து நீங்க விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நான் ஒரு போஸ்ட் ஒன்று செய்ய போறோம்னா எங்களுக்கு என்ன ஐடியா, நான் என்ன பிரச்சனைக்கு செய்ய போறேனோ அதை எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது அது தொடர்பா உங்களுக்கு தேவையான பிக்சர்ஸ்களை டவுன்லோட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்தது வந்து இது சிம்பிள் என்னது, ஃபைல்ஸ் சம்பந்தப்பட்ட போட்டோஸ் டவுன்லோட் பண்ணிட்டு மூலவியாதி சம்பந்தப்பட்ட போட்டோஸ் நாங்க டவுன்லோட் பண்ணினோம். அதுக்கு என்னென்ன கொடுக்குறன்ற ப்ராடக்ட நாங்க என்ன செய்தோம், அதுகளை டவுன்லோட் பண்ணினா அடுத்து என்ன செய்திருக்கிறோம், மூலவியாதியில் கஷ்டப்படும் நபர்களா இயற்கையான முறையில பெக்சோராவில் தீர்வுக்கு இல்ல போட்டோஸ் போட்டாச்சு, என்னென்ன பேரு டைப் பண்ணி போட்டு பாருங்க, சிம்பிள். சரியா? அப்ப இந்த மாதிரி பாருங்க. அடுத்த ஸ்பிருலினா இதெல்லாமே நான் செய்த போஸ்டர்ஸ் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன். இந்த மாதிரி என்னது ஒரு ஸ்பிருலினோட ஃபேஸ் பேக் அதை வந்து அப்ளை பண்ணின மாதிரி ஒரு ஒரு அப்ப இந்த போஸ்ட பார்க்கும் போது ஈஸியா உங்களுக்கு என்ன விளங்கும், ஓகே இது ஒரு ஃபேஸ் பேக். அதை வாசிக்க கூட தேவையில்ல, பார்த்த உடனே விளங்கும். சில பேருக்கு இப்ப நீங்க ஸ்பிருலினோட பாக்ஸ மட்டும் போட்டா கூட தெரியாது இது என்ன, இது வந்து டேப்லெட்டா அல்லது இது கிரீமா நிறைய யோசிப்பாங்க. அதுவே பக்கத்துல வந்து ஒரு ஃபேஸ் பேக் போட்ட மாதிரி ஒரு போட்டோ போடும் போது எங்களுக்கு பார்த்த உடனே விளங்கும், ஓகே இது வந்து ஒரு ஃபேஸ் பேக். விளங்குதா? அதுக்கு பிறகுதான் என்ன போடுறோம், இது வந்து சூரியக்கர்கள் ஏற்படுற பாதிப்புகளை செய்து அது நன்மைகளை டைப் பண்ணி போட்டிருக்கோம்.
அப்ப இந்த மாதிரி எவ்வளவுத்துக்கு சிம்பிளா எல்லாருக்குமே அதை ஈஸியா விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி டைமையும் மேனேஜ் பண்ணி சரியா இந்த மாதிரி நாங்க சின்ன சின்னதா நான் உங்களுக்கு காட்டுற எல்லாமே சிம்பிளா எல்லாரும் செய்யக்கூடியது பெரிய ப்ரொஃபஷனலா எல்லாம் இல்ல சிம்பிளா எல்லாரும் செய்யக்கூடிய மாதிரி போஸ்டர்ஸ் தான் நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் சரியா இதுவும் அந்த மாதிரி தான் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்க்கு செய்வோம் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு சரியா அப்ப என்ன செய்தேன் கேஸ்ட்ரிக் சம்பந்தமான போட்டோஸை டவுன்லோட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அதுக்கு என்ன சொல்யூஷன் அந்த ப்ராடக்ட்ஸையும் டவுன்லோட் பண்ணியாச்சு அப்ப கேஸ்ட்ரிக் பிரச்சனையால கஷ்டப்படுறீங்களா அதுக்கு வயிறெறிவு நெஞ்செறிவு சரியா இந்த மாதிரி விஷயங்களை போட்டுட்டா அடுத்து என்ன செய்யறோம் அதுக்குரிய ப்ராடக்ட போட்டோஸை போட்டிருக்கிறோம் அடுத்தது வந்து பாருங்க கீழே என்ன போட்டிருக்கிறோம் எபெக்ஸோட இந்த 3 பொருட்களை பயன்படுத்துவதன் மூலமா கேஸ்ட்ரிக் பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு எங்களோட உடல்நிலையில வந்து முன்னேற்றத்தை உணர முடியும் சரி அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டியாச்சு அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த போஸ்டர் சம்பந்தமா சரியா போஸ்டர் சம்பந்தமா வந்து இது வந்து என்னது ஒன்டெரா சோப்புக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷனலா நாங்க என்ன செய்யல இந்த போஸ்ட் செய்யும் போது எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு என்னன்னு சொன்னா இதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸையும் போடுவோம் இப்ப சில ப்ராடக்ட்டுக்கு வந்து அதுல இருக்கிற உள்ளடக்கம் அதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் போடும்போது இப்ப சில பேருக்கு வந்து இந்த நீல காக்கணும்னு சங்கு பூன்னு சொல்றோமே இந்த எல்லாருக்குமே தெரியும் இந்த நீல காக்கன பூ வந்து ஸ்கின்னுக்கு நல்ல நிறைய பேர் இதை வந்து தண்ணியில போட்டு அந்த தண்ணியை குடிப்பாங்க இதெல்லாம் தெரியும் அப்ப இந்த பூவை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன வரும் ஓகே அப்ப இது நல்ல ஸ்கின்னுக்கு நல்ல யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி இதுல வந்து பப்பாசி பழத்துல சாரம் இருக்குது விளங்குதா அப்ப பப்பாசி படத்துல போட்டோ போடும்போது என்ன சோ அதுல வந்து ஒரு எக்ஸ்ட்ராக்கும் இதுல இருக்குது அப்ப இதுல என்னென்ன இது இருக்குன்னு நாங்க டைப் பண்ணி போடுறதுக்கும் இந்த மாதிரி போட்டோவா போடுறதுக்கும் பார்க்கும் போது அதை அட்ராக்ட் பண்ற வீதம் கூட ஓகே அப்ப இந்த 4 ப்ராடக்ட்டுமே இதுல இன்கிரீடியன்ஸா இருக்குது விளங்குதா அதே சமயம் என்னது இது என்ன பிரச்சனையை கொடுக்கலாம்ன்றதுக்கு கீழே போட்டோ போட்டிருக்கு பிம்பிள்ஸ் அதிகமான பிம்பிள்ஸ் பிரச்சனையா அண்ட் அதுக்கும் ஒரு என்னது விளங்கக்கூடிய மாதிரி அதுவுமே ஆட் பண்ணிருக்குது சோ இந்த மாதிரி நாங்க என்ன செய்யலாம் இந்த போஸ்டர்ஸ் சில விஷயங்களுக்கு வந்து இன்கிரீடியன்ஸ் போடணும்னா அதை நாங்க ஆட் பண்ணி கொள்ளலாம் ஓகே இந்த ஒரு போஸ்டர் பாருங்க இது வந்து நான் செய்தேன் என்ன அஸ்மா பிரச்சனைக்கு அப்ப இதுல வந்து நாங்க பாக்குறோம் அஸ்மா சம்பந்தப்பட்ட அது ரிலேட்டடான பிக்சர்ஸ் சரியா அந்த பம் யூஸ் பண்றது இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி பிக்சர்ஸ் நாங்க சர்ச் பண்ணி போடுறோம்டா கஸ்டமர்ஸுக்கு ஈஸியா அது போய் சேரும் விளங்குதா இப்ப ஒரு பம் யூஸ் பண்ற ஒரு ஆளுக்கு இதை பார்க்கும் போதும் குயிக்கா அவருக்கு வந்து மைண்டுக்கு வரும் ஓகே நாங்க இது யூஸ் பண்றோமே அப்ப எங்களுக்கான ப்ராடக்டா வாசிச்சுட்டு எல்லாம் பாக்குறத விட அது ரிலேட்டடான பிக்சர்ஸ் பார்க்கும்போது குயிக்கா அவங்களுக்கு இது வந்து போய் சேரும் விளங்குதா அப்ப இந்த மாதிரி வந்து நாங்க அந்த விஷயத்த போட்டாச்சு அந்த அஸ்மா சம்பந்தப்பட்ட லங்ஸ் அப்படி இருக்கும் இது ஈஸியா விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்குது அப்ப சும்மா நாங்க நார்மலா அஸ்மா நிறைய பேருக்கு தெரியாது ஆனா இந்த ஒரு பிக்சர் பார்க்கும்போது விளங்குது என்ன ஓகே சுவாச குழாயில வந்து ஒரு விதமான ஒரு அடைப்போ அல்லது அந்த மூச்சருக்கு கஷ்டப்படுறதோ அது சுருக்கமா ஏதோ ஒரு ஐடியா ஒன்று வருது தானே விளங்குது எல்லாருமே சாதாரணமான மக்களுக்கு கூட இந்த விஷயத்த வந்து விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்கும் அப்ப அதுக்கு நாங்க என்ன இதா குடுக்குறோம் இங்கினி மில்க்கும் பிளாக் சீட் சப்ளிமெண்ட் அப்ப அது ரெண்டையும் போட்டாச்சு மேல டைப் பண்ணி போட்டாச்சு ஓகே இப்படி இது வந்து ஃபேஸ் வாஷுக்கு அதுல ஒரு என்னது அது ரிலேட்டடான ஒரு டைப் பண்ண மெசேஜும் அது வந்து ஓகே இது ஃபேஸ் வாஷ்ன்றதுக்காக ஒரு போட்டோவும் ஆட் பண்ணிருக்கு சரி இப்ப இது வந்து ப்ராடக்ட் சம்பந்தமா செய்த போஸ்டர்ஸ் ஓகேவா இப்ப நாங்க அடுத்தது ஃபீட்பேக் சம்பந்தமா செய்யற போஸ்ட பார்ப்போம் இப்ப நீங்க எல்லாருமே இப்ப இதுல நீங்க 161 மெம்பர்ஸ் இருக்கீங்க என்ன விட்டா 160 மெம்பர்ஸ் இருக்கீங்க இப்ப நீங்க டக்குன்னு சொல்லுங்க இத வந்து பார்த்த உடனே உங்களுக்கு இது வந்து நான் குரூப்ல இருந்த ஒரு ஃபீட்பேக்ஸ டவுன்லோட் பண்ணி எடுத்தேன் நான் சரியா பார்த்த உடனே உங்களுக்கு வந்து இது புரியுதா இது என்ன ப்ராடக்ட்டுக்கு ஃபீட்பேக்ஸ் ஏதாவது புரியுதா chatல போடுவோம் பாப்போம் அதை ரீட் பண்ணி பார்த்தா தான் எங்களுக்கு விளங்குமே தவிர சில பேருக்கு இந்த மாதிரி மெசேஜ் டைப் பண்ணியிருந்தா அவங்க நின்று வாசிக்க விட மாட்டாங்க நீங்க இந்த இப்படி ஒரு ஃபீட்பேக்ஸ சரியா நீங்க வந்து இதுல ஸ்டேட்டஸ்ல போடுறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன் சில பேர் அப்படியே தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க இதை நின்று நிதானமா வாசிக்க விட மாட்டோம் இப்ப நானுமே அப்படிதான் சில பேர் இந்த மாதிரி டைப் பண்ண மெசேஜ்கள் போட்டா எனக்கு உண்மையிலேயே வாசிக்கணும் கூட தோணாது சரியா இது என்ன போட்டிருக்காங்க சில பேர் டைப்பிங் மெசேஜ் எங்களுக்கு விளங்காது சரியா சில பேர் அவங்க டைப் பண்ண மெசேஜ் வந்துட்டு எங்களுக்கு புரியாது
டிஃப்ரெண்டா இருக்கும். அப்ப எங்களுக்கு வாசிச்சுட்டு எங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்குன்னா அங்க போயிடும். அப்ப இப்படி நீங்க என்ன செய்றீங்கன்னா, இப்ப சில பேர் வந்து ஃபீட்பேக் ஷேர் பண்ணணும்னுட்டு, இந்த மாதிரி நீங்க போடும்போது, அது நீங்க நீங்க அவ்ளோ எஃபோர்ட் எடுக்குறீங்க. நீங்க கஷ்டப்பட்டு ஒரு ஃபீட்பேக் எடுத்துட்டு, அத இப்படியே ஷேர் பண்ணும்போது, அதுல வந்து என்ன சொல்றது? ஒரு எஃபெக்ட் இல்லாம போகுது. உங்களோட அந்த முயற்சிக்குமே வந்து ஒரு பலன் இல்லாம போகுது. சரியா? அப்ப இத வந்து நாங்க எப்படி செய்யலாம்? இன்னும் வடிவா செய்றேன்னா என்ன செய்யலாம்? இப்ப இந்த மாதிரி போடுற விஷயத்த, நீங்க இந்த சில பேர் இப்படி போடுவாங்க. இதுலயுமே வந்து நான் என்ன சொல்றேன்டா, ஆ ஒரு சில பேர் இப்ப எங்களுக்கு தெரியும் ஓகே. இத வந்து இவங்க ரியலா போட்டுருக்காங்கன்னு. ஆனா அங்க கஸ்டமர்ஸ் என்ன சொல்லுவாங்க? இவங்க வந்து நீங்களே இத டைப் பண்ணி போட்டுருக்கீங்க. சொல்லுவாங்களா? இல்லையா? இப்ப ஒரு கஸ்டமர்ட்ட நாங்க இத ஃபீட்பேக்ன்னு அனுப்புற மாரி இருந்தா, அவங்க என்ன சொல்லுவாங்க? இத வந்து நீங்களே எடிட் பண்ணி செய்யலாம் தானே! நீங்களே சும்மா இந்த மாரி டைப் பண்ணி போட்டு அனுப்பலாம் தானே! விளங்குதா? சரியா? அந்த அந்த நம்பிக்கை தன்மைன்றது கொஞ்சம் குறைவா இருக்கு தானே! புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆட்கள் ஓகே இத அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனா, அநேகமான ஆட்கள் சரியா? அநேகமான ஆட்கள் என்ன சொல்லுவாங்க? இந்த பிசினஸ பத்தியே தெரியாத ஒரு ஆட்கள், ஒரு புது கஸ்டமரா இருந்தா, இல்ல, இல்ல நீங்க வந்து சும்மா இந்த மாரி எடிட் பண்ணி தந்திருக்கீங்க. அப்ப இப்படி நாங்க அந்த மெசேஜ காப்பி பண்ணி, இப்படி போடுறதுமே வந்து சம்டைம் அதோட நம்பிக்கை தன்மைய எங்களுக்கு குறைக்கிற மாரி இருக்கலாம். சரியா? ஓகே. இப்ப இதுல பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் வரும்போது, நான் அத ரீட் பண்ண முதலே, அந்த மெசேஜ ரீட் பண்ண முதலே, எனக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்துரும் என்ன? ஓகே, இது வந்து வெயிட் லாஸ்ஸுக்கான ஒரு ஃபீட்பேக் என்றத வந்து எனக்கு ஐடென்டி பண்ணக்கூடியது. அத வாசிக்க முதலே எனக்கு என்னது? ஒரு ஐடியா வந்துரும். ஏன்? அந்த ஃபோட்டோ பார்த்தோனே, பக்கத்துல இருக்கிற ஃபோட்டோவ பார்த்தோனே, எனக்கு ஒரு ஐடியா வந்துரும். ஓகே, இது வந்து ஒரு ஒரு வெயிட் லாஸ்ஸுக்கான ஃபீட்பேக் என்ற ஒரு ஐடியா வருது. அடுத்தது நான் என்ன செய்யலாம்? அதுக்கு பிறகு நான் என்ன செய்வேன்? வெயிட் லாஸ் தெரிஞ்சதுக்கு பிறகு உள்ள போய் வாசிச்சு பார்ப்பேன். என்ன போட்டிருக்காங்க? அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு தோணணும். இது எந்த பிரச்சனைக்குரியது தானா என்றது. இப்ப இத நான் ஸ்டேட்டஸ் போடும்போதும் ஒரு வெயிட் கூடுதலா இருக்கிற ஒரு நபருக்கு என்ன செய்யலாம்? இத போய் உள்ள வாசிக்கணும்னு ஒரு ஆசை வரும். சரியா? சரி ஓகே என்ன போட்டுருவாங்க. பட் அந்த மெசேஜ்ல ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை தன்மை இருக்கும். விளங்குதா? சில பேர் நம்பலாட்டியும் அநேகமான நபர்களுக்கு மெசேஜ்ல ஸ்கிரீன்ஷாட் போடும்போது ஓரளவுக்கு நம்பிக்கை. இதையும் தாண்டி வாய்ஸ் நோட் நாங்க எடுத்து இன்னும் அத போடுறது, அது இன்னுமே கொஞ்சம் கூடுதலா நம்பிக்கை வரும். இத விட. ஆனாலுமே இந்த மாரி மெசேஜ்ல போட்டா கூட, நாங்க அதே ஸ்கிரீன்ஷாட்ட தானே எடுத்து போடுறோம். விளங்குதா? 1 தடவ, 2 தடவ நாங்க பொய்யா போடலாம். நாங்க தொடர்ந்து புதிய, புதிய ஃபீட்பேக்ஸ் இந்த மாரி மெசேஜ் ஸ்கிரீன்ஷாட் வரும்போது, ஒரு கட்டத்துல எல்லாருமே அத நம்புவாங்க. சரியா? பிலீவ் பண்ணுவாங்க. அப்ப அதனால வந்து நாங்க பாருங்க, இதத்தான் நான் சொல்றேன். இப்படி நீங்க ஷேர் பண்ற ஃபீட்பேக்கும், இந்த மாரி எடுத்து போடுறதையும் தாண்டி, இப்படி ஒரு போஸ்டர எடிட் பண்ணும்போது, அதுக்கு ஆர்டர்ஸ் வர வீதம் என்னவா இருக்கும்? கூடுதலா இருக்கு. சரியா? இப்ப நீங்க இப்படி ஒரு ஃபீட்பேக்க ஷேர் பண்ணிட்டு, ஆர்டர்ஸ் வரலன்றதுக்கும், அதுவே வந்து நீங்க இப்படி இந்த மாரி ஒரு ஃபீட்பேக் வடிவ எடிட் பண்ணி ஷேர் பண்ணுவீங்களா இருந்தா என்ன நடக்கும்? ஆர்டர்ஸ் வர வீதம் கூடுதலா இருக்குமா? இல்லையா? அப்ப இதனால தான் நாங்க சொல்றது வந்து, ஒரு ஃபீட்பேக்கான போஸ்ட்ட கூட நாங்க என்ன செய்யலாம்? எடிட் பண்ணலாம். உங்களுக்கு வந்த ஃபீட்பேக்ஸ்ல ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. அது ரிலேட்டடான ஒரு போஸ்ட்டோ, அதாவது ப்ராடக்ட் எதையோ, அத நாங்க என்ன செய்யலாம்? பக்கத்துல போட்டு, இந்த மாரி கொலாஜ் பண்ணலாம். சரியா? இது வந்து கஷ்டமான வேலை இல்ல. இது 2யுமே இணைச்சு கொலாஜ் பண்றது தான். 2 போஸ்டையும் எடுத்து கொலாஜ் பண்ணி அல்லது இந்த நாங்க போஸ்ட் செய்றதுல வந்து 2யுமே வந்து எடிட் பண்ணி பக்கத்துல, பக்கத்துல போடுறது. ஓகேவா? அப்ப இப்படி நீங்க உங்களோட ஒவ்வொரு பாருங்க இது எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லி. அப்ப உங்களுக்கு விளங்குது. ஓகே இது வந்து இங்கினி மில்க்ல ஃபோட்டோவ பார்த்தோனே விளங்குது. இது வந்து ஒரு இங்கினி மில்க் தொடர்பான ஃபீட்பேக்ஸ். அப்ப போயிட்டு வாசிக்கணும்னு ஒரு ஆசை வரும் தானே! படிவம் நீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே. அப்ப இதத்தான் நாங்க சொல்றோம். நாங்க ஒரு விஷயத்த வந்து கஸ்டமர்ஸ அவங்கள முன் வந்து அத வாசிக்க வைக்கிறதுக்கு, எங்களோட போஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு அட்ராக்டிவா வடிவா இருக்குதோ, அந்த அளவுக்கு அவங்க என்ன செய்யலாம்? அந்த விஷயத்த அவங்க தட்டிட்டு போற ஃபீட்பேக்ஸ கொஞ்சம் நின்று நிதானமா ரீட் பண்ணுவாங்க, வாசிப்பாங்க. அப்ப அதுவும் யார்ட்ட கையில இருக்குது? எங்கட கையில தான் இருக்கு. சரியா? ஓகே. இப்ப இது வந்து எனக்கு இது குரூப்ல ஒரு ஆள் போட்டிருந்தது. இந்த ஒரு ஃபீட்பேக். இத நான் என்ன செஞ்சேன் எடிட் பண்ணது என்னன்னு சொன்னா, இப்ப இந்த மாதிரி நார்மலா எங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் இருக்கு. தைராய்டு பிரச்சனை. இந்த மாதிரி ஒரு போஸ்டர் இப்ப தைராய்டு பிரச்சனைக்கான ஒரு இதண்டு விளங்குது. கீழ என்ன செய்றாங்க? சவுண்ட் கேக்குது இல்லையா?
சவுண்ட் கேட்கலையா? ஓகே. கொஞ்சம் இப்படித்தான் கவரேஜ் இஷ்யூ ஒண்டி இருக்குது எனக்கு. சரியா? இருந்துட்டு கொஞ்சம் கட் ஆகும், வரும் இந்த மாரி இருக்குது. ஓகே. சரியா? அப்ப இப்படி ஒரு விஷயம் வரும்போது நாங்க என்ன செய்றோம்? இந்த ஒரு ஒரு ஃபோட்டோ போட்டு சரியா? அது என்ன பிரச்சனையோ, அது தொடர்பான ஒரு ஃபோட்டோவ போட்டு, அத கொஞ்சம் டைப் பண்ணி போட்டு, அந்த ஃபீட்பேக்ஸ போட்டு, இப்படி கொஞ்சம் எடிட் பண்ணினா, இன்னுமே நல்லா இருக்கு தானே! பார்க்கறதுக்குமே வந்து எங்களுக்கு மீசேவ அவசரத்துக்கு நாங்க ஒரு போஸ்ட்ட தேடுறோம். சரியா? ஒரு கஸ்டமர் கேட்கறாங்க. தைராய்டு சம்பந்தமான ஃபீட்பேக் அனுப்புங்கன்னு சொல்லி, இப்ப ஒரு புதுசா ஒரு கஸ்டமரோ அல்லது புதுசா ஜாயின் பண்ற ஆள் கேட்கறாங்க. நாங்க போய் குரூப்ல தேடும் போதும், இப்படி எங்களுக்கு இருக்கு மாரி இருந்தா ஈஸியா நாங்க எடுக்கலாமே! இல்லாட்டி ஒவ்வொரு ஃபீட்பேக்கா வாசிச்சு தேடி எடுக்க எவ்வளோ கஷ்டம். யோசிச்சு பாருங்க. அதனால வந்து நாங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்வோம், இந்த மாதிரி அந்த ஃபீட்பேக்ஸ யாரு ஃபீட்பேக் கலெக்ட் பண்றாங்களோ, அவங்க என்ன பிரச்சனைக்கு சொல்லியிருக்காங்களோ, அது ரிலேட்டடான பிக்சர்ஸ போட்டு, அந்த ஸ்கிரீன்ஷாட்ட போட்டு நாங்க எடிட் பண்ணுவோமா இருந்தா, எங்களுக்கு இன்னுமே அது வந்து இதுவுமே நல்லா இருக்குது பாருங்க. ரிஷி ஆயில்ற ஃபோட்டோவ போட்டு, பக்கத்துல வந்து முடி உதிர்வுன்றதையும் போட்டுட்டு, மேல அது போடும்போது, ஓகே. அப்ப இது தொடர்பா ஒரு பிரச்சனைக்கு வந்திருக்குது. விளங்குதா? அப்ப வாசிக்கணும்னு ஒரு ஆசை வருது. அடுத்தது இதெல்லாம் நான் குரூப்ல எடுத்தது. சரியா? இப்ப இதுவுமே வந்து ஓரளவுக்கு ஓகே. இப்ப இது வந்து என்னன்னு சொன்னா, சில பேர் இந்த மாரி ப்ராடக்ட்ஸோட போடுவாங்களே, அத அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இப்ப நாங்க சில பேர் என்ன செய்றீங்கன்னா, அத அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி விடுறீங்க. இப்ப உங்களோட இந்த ப்ராடக்ட்க்கு உங்களோட டீம்லயோ அல்லது கஸ்டமர்ஸோ அனுப்புறத வந்து அப்படியே ஃபார்வர்ட் பண்றேன். ஃபார்வர்ட் பண்றது வந்து சம்டைம் என்ன செய்யலாம்? அது வந்து கொஞ்சம் அந்த ஃபார்வர்ட் பண்ணி ஒரு கட்டத்துல வந்து அதுவுமே ஒரு நம்பிக்கை தன்மை இல்லாத ஒரு இடத்துக்கு வந்துரலாம். சரியா? அதுவே நாங்க இந்த மாரி ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து இதுவும் ஓகே. இதையும் விட நான் சொன்ன மாதிரி அதுல ஒரு ப்ராடக்ட்டோட ஃபோட்டோவும் போட்டு, அது என்ன பிரச்சனைக்கு ஆன்ஸர் பண்ணியிருக்குன்றதையும் பக்கத்துல போடுவோமா இருந்தா, இன்னும் அது வந்து எஃபெக்டிவா இருக்கும். சரியா? சரியா? ஓகே. அப்ப இந்த மாதிரி நாங்க என்ன செய்யலாம்? இப்ப இது வந்து பாருங்க. இது நான் ஒரு எடிட் பண்ணினது குரூப்ல வந்தது தான். இது என்ன சொல்லி போட்டிருந்தாங்கன்னு சொன்னா, கொலஸ்ட்ரால் பிரச்சனைக்கு வந்து ஆன்ஸர் பண்ணினேன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டோட வந்து இது போட்டிருந்தது. இப்ப நான் அத என்ன செஞ்சேன், அத அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, இப்ப பாருங்க. கொலஸ்ட்ரால் பிரச்சனை தொடர்பான ஒரு ஃபோட்டோ. சரியா? கொலஸ்ட்ரால்க்கு தானே இவங்க அந்த ஃபீட்பேக் தந்திருக்காங்க. அப்ப அது ரிலேட்டடா ஒரு ஃபோட்டோவ போட்டுட்டு, அதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றேன்னு பக்கத்துல போட்டுட்டு, அவங்க சொன்ன ப்ராடக்ட்ஸோடையும் ஃபோட்டோவ போட்டு, ஃபீட்பேக் போடும்போது இப்போ கொஞ்சம் ஈஸியா விளங்குது தானே! விளங்குதா? ஈஸியா வந்து இந்த ஃபீட்பேக் பார்க்கும்போது, ஓகே. இது வந்து கொலஸ்ட்ரால் பிரச்சனைக்கு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஆசை வரும். ஓகே. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அந்த மெசேஜ் ஒருக்கா ரீட் பண்ணி பார்ப்போம். விளங்குதா? அப்ப நாங்க எந்த அளவுக்கு அட்ராக்டிவான ஃபோட்டோஸ் போடுறோம்ன்றது, கஸ்டமருக்கு வந்து இந்த விஷயத்த அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரியா? இது வந்து பாருங்க. பார்த்தோனே விளங்குது. ஓகே. பிரெக்னன்சிக்கான ஒரு ஃபீட்பேக். விளங்குதா? அப்ப என்னென்ன ப்ராடக்ட்ஸ் குடுத்துருக்காங்கன்றதும் அதிலயே வடிவா இருக்குது. அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது என்ன விளங்குது. ஓகே. இது வந்து பிரெக்னன்சி. அப்ப பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ற ஒரு ஆளுக்கு வந்து, இத பார்த்த உடனே வாசிக்கணும்ன்ற ஆசை வரும். உடனே இந்த ப்ராடக்ட் என்னன்ற ஃபோட்டோவும் பக்கத்திலே இருக்குது. ஆர்டர்ஸ் உங்களுக்கு வர வீதமும் கூடுதலா இருக்கும். சரியா? ஓகே. இப்ப இதெல்லாமே உங்களுக்கு ஓகே. கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ். இத தாண்டி ஓகே. நான் வந்து இதுல கிடந்தத நான் எடுத்தேன் நான். சரியா? அப்ரிசியேஷன் போஸ்ட். விஷ் பண்றதுக்கானது. சரியா? அப்ப இதுவுமே நாங்க என்ன செய்யலாம், இந்த மாதிரி நாங்க அவங்களோட ஃபோட்டோஸ் இப்ப இன்கம் எடுத்த ஆட்கள்ட்ட நாங்க ஃபோட்டோஸ் வாங்கி போடுவோம். அப்ப அவங்களோட ஃபோட்டோ வாங்கி போட்டு, அவங்கள கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ற ஒரு கோட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் டைப் பண்ணி, கங்கிராச்சுலேஷன்ஸ் போட்டு, பேர் போட்டு, இந்த வீக் இன்கம், டோட்டல் இன்கம் இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி எடிட் பண்றது. சரியா? இப்ப இப்படி எடிட் பண்ணும்போது இதெல்லாமே வந்து நான் Canvaல எடிட் பண்ணினது. ஆனா இது வந்து Canvaல ஈஸி. நான் உங்களுக்கு சொல்லி தாரேன். சரி எப்படி ஈஸின்றத சொல்லி தாரேன். இதெல்லாமே வந்து நாங்க எடிட் பண்ண போஸ்ட். நல்லா இருக்கு தானே! இப்ப இப்படி ஒரு நாங்க விஷ் பண்ணி போடும்போது அவங்களுக்குமே என்னது ஆசை வரும். நான் இன்னும் நெக்ஸ்ட் வீக் இன்னும் இன்கம் ஏர்ன் பண்ணணும். எங்கட இன்கம் வந்து இது வந்து இன்னும் கூடிட்டே போகணும். அந்த போஸ்டர்ஸ்ல வந்து மெட்டாக்குற மாரி 2 இன்கமும் கூடணும். ஒரு ஆசை வருமா இல்லையா? இப்ப இந்த போஸ்ட்ட வந்து நாங்க ஸ்டேட்டஸ்ல போடும்போது, சரியா? நாங்க ஸ்டேட்டஸ்ல போடும்போது என்னது எங்களுக்கு ஆ ரெக்ரூட்மெண்ட் வார வீதம் கூடுதலா இருக்குமா இல்லையா? இவ்ளோ பேர் இன்கம் ஏர்ன் பண்றாங்க. அப்ப நாங்களுமே வந்து என்னது இதுல ஜாயின் பண்ணுவோம். நல்லா செய்றாங்க. அந்த ப்ரொஃபஷனலா இருக்குது என்று சொல்லிட்டு என்ன செய்வாங்க? ஜாயின் பண்ற வீதமும் கூடுதலா இருக்கும். சரியா? அப்ப இதுதான் வந்து முக்கியம். இப்ப இது வந்து பாருங்க, இது ஒரு மீட்டிங் இன்விடேஷன்.
ஓகேவா? இப்ப நான் வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு மீட்டிங் செய்ய போறேன்னா, இப்ப நீங்களுமே இனி ஃபியூச்சர்ல வரும் வரும் ஃபியூச்சர்ல வந்து நீங்க எல்லாருமே பெரிய பெரிய லீடர்ஸ் ஆகும்போது, நீங்க எல்லாருமே என்னது மீட்டிங் செய்ய வேண்டி வரப்போகுது. அப்ப நீங்க என்ன மீட்டிங் செய்ய போறீங்களோ, அது ரிலேட்டடா ஒரு இன்விடேஷன் போஸ்ட். பாருங்க மீட்டிங் இன்விடேஷன்னு போட்டுட்டு, நான் அன்னைக்கு வந்து வெள்ளார அந்த சப்ளிமெண்ட், காசினியா ப்ராடக்ட்ட பத்தி கதைக்க போறோம். நான் அதில ஃபோட்டோவ போட்டுருக்கேன். ப்ராடக்ட்ஸ் ட்ரெய்னிங், என்ன டைம், டேட் எல்லாம் போட்டாச்சு. அப்ப இப்ப பாக்குற ஒரு ஆளுக்கு என்ன தோணும்? ஓகே. அப்ப இன்னைக்கு ப்ராடக்ட்ஸ் மீட்டிங் நடக்க போகுது என்னது? இந்த 2 ப்ராடக்ட்ட பத்தி. கிளியரா இருக்கு தானே? அதே மாதிரி பாருங்க. ஓகே. இப்ப நாங்க என்ன செய்றோம்? இன்கம் பிளான். இன்கம் பிளானுக்கான ஒரு மீட்டிங்க்கான இன்விடேஷன். அப்ப இன்கம் பிளான்ன்னு போட்டாச்சு. அதுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்கட இன்கம் வர்ற இத வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதையும் ஒரு அப்லோட் பண்ணி, அந்த இன்கம் ரிலேட்டடான பிக்சர்ஸ நாங்க எட் பண்ணி, டேட், டைம் போடும்போது என்னது? அப்ப இந்த சம்டைம் நாங்க லிங்க மட்டும் போடுறத தாண்டி, ஒரு போஸ்டும் ஷேர் பண்ணும்போது என்னது? பாக்குறவங்களுக்கு நாங்க இதுல ஜாயின் பண்ணி பாப்போம். ஓகே இன்னைக்கு இன்கம் படி செய்ய போறாங்களா? அப்ப நாங்களும் ஒருக்கா ஜாயின் பண்ணி பாப்போம். இது எல்லாமே நீங்க ஒவ்வொரு ஆளும் ஃபீல் பண்றத நான் இதுல போட்டிருக்கேன். சரி நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களோட இப்ப நார்மலாவே குரூப்ல ஒரு லிங்க் மட்டும் வந்தா உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்ன்ற ஆசை வருமா? இல்ல அதோட ஒரு போஸ்டும் சேர்ந்து வந்தா, அதுல ஜாயின் பண்ணி பாப்போம்ன்ற ஒரு ஆசை வர்றது, இத விட அது கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும் தானே! விளங்குதா? இத நானே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் என்னன்னா, சில டைம்ல லிங்க மட்டும் போட்டோமா இருந்தா, மீட்டிங் லிங்க மட்டும் போட்டோமா இருந்தா, பார்ட்டிசிபென்ட்ஸ் எண்ணிக்கை குறைவா இருக்கு. அதுவே நம்ம போஸ்ட் ஒன்று வடிவ எடிட் பண்ணி போட்டோமா இருந்தா, பார்ட்டிசிபென்ட்ஸ் எண்ணிக்கை கூடுதலா இருக்கு. சரியா? அப்ப இது என்ன நடக்குது? ஒரு பிக்சர்ஸ் ஒரு போஸ்டருக்கு வந்து அந்த படங்கள் போட்டு செய்யும்போது, அது ஒவ்வொரு ஆளையுமே வந்து கவர்ற வீதம் வந்து கூடுதலா இருக்கு. சரியா? அப்ப இது 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 மாதிரி இப்ப நாங்க இந்த டீமுக்குள்ள போய் மில்லியனர் கிளப் வந்தாக்கள விஷ் பண்றது. சோ இது வந்து நாங்க மலேசியா டூருக்கு டிக்கெட் எடுத்தாக்கள விஷ் பண்ணது. இது எல்லாமே நான் வந்து இந்த Canva ஆப்ல வந்து எடிட் பண்ணது தான். சரியா? ஓகே. இப்ப இதெல்லாம் ஓகே. நான் உங்களுக்கு சொன்ன ஐடியாஸ் எல்லாம் இப்ப விளங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து நாங்க பார்ப்போம். இப்ப நான் உங்களுக்கு எனக்கு ஒரு கவரேஜ் ப்ராப்ளமும் இருக்குது. சரியா? இருந்தாலும் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி செய்து காட்டுறேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு போஸ்ட் செய்து காட்டுறேன். சரியா? ஓகே. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருப்பேன். ஆம் சம்டைம் இதுல வந்து யாரு? ஓகே. எனக்கு அ ஓகே. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். எனக்கு சம்டைம் கட் ஆயிடுச்சுன்னு சொன்னா, அப்ப நான் ட்ரை பண்றேன். சரியா? ஓகே. சோ இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவது வந்து பாலிஷ் ஆப்ல செய்து காட்டுறேன். சரியா? இப்ப இது வந்து பாருங்க, இந்த இருக்கு ஃபோட்டோ எடிட்டர் என்று சொல்லி இருக்குது. பாலிஷ் ஆப் நீங்க வேணும்னு சொன்னா உங்களுக்கு Play Storeல போய் செய்து காட்டுறேன்னு சொன்னா, இந்த இருக்கு பாருங்க. இதுதான் ஆ இந்த ஏஐ ஃபோட்டோ எடிட்டர் பொலிஷன் இருக்குது. இந்த ஆப். சரியா? இத நீங்க டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். டவுன்லோட் பண்ணிட்டு, இப்ப இதுல வந்து ஓகே இந்த ஆப். இதுக்குள்ள போவோம். இது ஆல்ரெடி நான் அன்னைக்கு செய்து ஓகே. இந்த மாதிரி தான் எங்களுக்கு முன்னுக்கு வரப்போகுது. சரியா? இப்ப இதுல வந்து பாருங்க கொலாஜ். கொலாஜ்ன்னு இருக்கிறது என்னது? இப்ப 2, 3 ஃபோட்டோவ நான் சேர்க்கிறது. இந்த ஃபோட்டோவையும், இந்த ஃபோட்டோவையும் சேர்க்கிறதுன்னு சொன்னா 2யும் செலக்ட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட்ட குடுத்து நான் இருந்தா என்ன நடக்கும்? இந்த மாரி 2யும் நான் கொலாஜ் பண்றேன். சரியா? கொலாஜ் பண்ணி போடுறேன். இது வந்து நாங்க இந்த மாரி கொலாஜ் பண்றேன். இப்ப இதுல 2, 3 ஃபோட்டோ, 4 ஃபோட்டோ இந்த மாரி சேர்த்து கொலாஜ் பண்ணி இதை நான் கொஞ்சம் இது செய்து சரியா? இந்த மாரி செய்து செய்யலாம். விளங்கிட்டா? இப்ப உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ்கள் வருகுதா? நீங்க கொலாஜ் பண்ண போறீங்களா? ஒரு ப்ராடக்ட்ஸ் அதுல ஃபோட்டோவ கொலாஜ் பண்ண போறீங்களா? இந்த மாரி 2 சேர்த்து செய்யலாம். சரியா? கீழ நெறைய ஆப்ஷன் இருக்கும். சரியா? கீழ ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி கொலாஜ். இப்ப இப்படி செய்ய போறீங்களா? இப்படி செய்ய போறீங்களா? இப்படி இந்த மாதிரி இந்த ஃபோட்டோவ பக்கத்துல போட்டு இத கொஞ்சம் பெருசாக்கணுமா? இல்ல இத இப்படி இத பெருசாக்கி, சின்னனாக்கி இந்த மாதிரி எங்களுக்கு வேண்டிய ஆப்ஷன் கீழ இருக்கும். அதான் நான் சொன்னேனே, நீங்க உள்ள போயிட்டு செய்து செய்து பாக்கத்தான் உங்களுக்கே தெரிய வரும். ஓகே கிராப் பண்ணணுமா? சரியா? இத வந்து
என்ன சைஸுக்கு நாங்க க்ராப் பண்ணி எடுக்கிறது, பெருசாக்குறதா, சின்னதாக்குறதா, இந்த மாதிரி ஆப்ஷன்களும் இருக்குது. கொஞ்சம் பெருசா இந்த மாதிரி நீட்டா எடுக்கிறதா, ஓகேவா? இப்ப உங்களுக்கு வேண்டிய ஆப்ஷன் வந்து கீழே இருக்குது. நீங்க அத உள்ள போய் செய்து பார்த்து பார்த்து உள்ள நீங்க குடுக்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். இப்ப இதோட நீங்க இந்த மாதிரி கொலாஜ் பண்ணினதோட சேர்த்து எதுவும் இப்ப நீங்க டைப் பண்ணி போடணுமா? சரி, எதுவும் டைப் பண்ணி போடுறேன்னு சொன்னா, இங்க பாருங்க இந்த ஏன்னு இருக்குது பாருங்க டெக்ஸ்ட். இத டச் பண்ணுங்க. இத டச் பண்ணி ஃபோன் குடுத்து நீங்க ஏதாவது டைப் பண்ணலாம். ஓகேவா? இப்ப இதுல நான் வந்து அ பெஸ்ட் ஃபார் சொல்றேன் எக்ஸாம்பிளுக்கு பெஸ்ட் ஃபார் அ வெயிட் லாஸ். சரியா? இந்த மாரி குடுத்துட்டு என்ன செய்யலாம்? அது வந்து பிளாக் கலர் நீங்க குடுக்குறேன்னு சொன்னா, இந்த இருக்கு. பிளாக் கலர்ல குடுத்துட்டு, இத இப்படியே டச் பண்ணி ஒரு வெயிட் லாஸ்க்கான ஃபீட்பேக்கா இந்த மாதிரி மேல ஹெட்டிங்க போட்டு பெஸ்ட் ஃபார் வெயிட் லாஸ் போட்டுட்டு வெயிட் லாஸுக்கான ஃபீட்பேக்கும் போட்டோவையும் இந்த மாதிரி எடிட் பண்ணி விட்டா சரி, கொலாஜ் பண்ணிட்டு இப்படி செய்யலாம். இதுல கலர் மாத்தணுமா, இதை டச் பண்ணிட்டு இந்த பாருங்க கலருக்குள்ள போய் வேற வேற கலர் இருக்குது, அந்த மாதிரி செய்யலாம். இப்ப பாருங்க இந்த லேபிள் இருக்குது, லேபிளை டச் பண்ணினா அதுக்கு வந்து நாங்க என்ன செய்ய போறோம், ஒரு கலர் அந்த அதுக்கு பின்னுக்கு வந்து ஒரு லேபிள் மாதிரி போடுறோம் ஹைலைட் பண்ணி. விளங்குதா? அப்ப இன்னும் கொஞ்சம் நல்ல இதா இருக்குமே. இல்லங்க இந்த இந்த மாதிரி சரியா? இது வந்து நாங்க எல்லோ கலர்லயோ ஏதோ எங்களுக்கு விருப்பமான மாதிரி அந்த லேபிள்ல போயிட்டு நாங்க எல்லோ அல்லது இப்படி எங்களுக்கு வேண்டிய மாதிரி நாங்க செய்து கொள்ளலாம். ஓகேவா? சரி. அப்ப இது ஒரு மெத்தட். இது வந்து கொலாஜுக்குள்ள போயிட்டு 2 போட்டோவை இணைச்சு செய்யறது. இத தாண்டி நீங்க செய்துட்டு சர்வ் குடுத்தீங்கன்னா சரியா? நான் இப்ப உங்களுக்கு இது செய்து காட்டுறதால நான் சர்வ் பண்ணல. இப்ப அடுத்தது வந்து நான் இப்ப எடிட் பண்ண போறேன். சரியா? நான் வந்து ஒரு போட்டோ சரியா? ஓகே. இப்ப நான் வந்து என்ன செய்ய போறேன், Photoshopல போயிட்டு இப்ப நான் எடிட் பண்ண போறேன். இப்ப நான் எப்படி செய்றேன்னு பார்ப்போம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு போஸ்ட் ஒண்ணு எடிட் பண்ணி காட்ட போறேன். இந்த பிளஸ்ன்னு போட்டிருக்கானே, பிளஸ் போட்டோன்னு சொல்லி அதுக்குள்ள போங்க. அத டச் பண்ணுங்க. இத டச் பண்ணினீங்கன்னு சொன்னா, உங்கள்ட்ட போட்டோவ செலக்ட் பண்ணா காட்டும். இப்ப நான் வந்து எடுத்து வச்சிருந்தேன்னு சொன்னா, இந்த பித்த வெடிப்பு சம்பந்தமா அது செய்றதுக்கு. இப்ப நான் என்ன செய்றேன், ஓகே. முதலாவது வந்து என்ன செய்றேன், ஒரு போட்டோவ நான் செலக்ட் பண்றேன். சரியா? ஓகே. போட்டோ செலக்ட் பண்ணிட்டேன். இப்ப இந்த ஒரு போட்டோ வந்துட்டு தானே பித்த வெடிப்புக்கு நான் அப்ப ஒரு போஸ்ட் ஒண்ணு செய்ய போறேன். ஒரு போட்டோ வந்துருக்கு. இதை இப்ப நான் அந்த இதுக்குள்ள வந்து இந்த ஃப்ரேமுக்குள்ள செட் பண்ணணும். சரியா? கீழ பாருங்க. கீழ ஆப்ஷன் இருக்கு தானே. இதுல வந்து பாருங்க ஃபிட்ன்னு சொல்லி. இந்த ஃப்ரேமுக்கு பக்கத்துல ஃபிட்ன்னு சொல்லி இருக்கு. இதுக்குள்ள போனோனே நான் அந்த போட்டோ அப்படியே கையால வந்து என்ன செய்யலாம், அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணலாம். பண்ணி ஒரு மூலைக்கு கொண்டு போய் வைப்பேன். சரியா? ஓகே. வச்சாச்சு. இப்ப நான் பேக்கிரவுண்ட் கலர் மாத்தணும்னு சொன்னா இங்க பாருங்க. எனக்கு இதிலேயே காட்டுது. பிளாக் கலர் வைக்கிறா, ஒயிட் வைக்கிறதா, அல்லது வந்து இந்த கலர்ன்னு சொல்லி இருக்கிறத செலக்ட் பண்ணா ஆஷ் வைக்கிறதா, எனக்கு வேண்டிய கலர் நான் என்ன செய்யலாம், சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ஓகேவா? சரி அடையாளத்தை கொடுத்தா ஃபிக்ஸ்ட் ஆயிடும். அதுக்கு பிறகு இதையும் நான் சரி இதை கொடுத்துட்டு இப்ப திருப்பி நான் இன்னும் கொஞ்சம் இதுல போட்டோ ஆட் பண்ணணும்னு சொன்னா இதுல பாருங்க அப்படியே கீழே சரியா, கீழே அப்படியே நீங்க ஒரு ஒரு ஆப்ஷனா பார்த்துட்டு வரும்போது அட்ன்னு ஒன்று காட்டுது. இந்த அட்டை கொடுத்து என்ன செய்யுங்க, இப்ப இது ரிலேட்டடா இன்னொரு பிக்சர். சரியா? ஓகே. இதையும் படத்தை கொண்டு நாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பக்கத்துல வைப்போம். ஓகேவா? சரி. சரி அடையாளத்தை கொடுப்போம். இப்ப திருப்பி இன்னொரு போட்டோ ஆட் பண்ண போறேன். ரிஷியோ. சரியா? இதையும் பக்கத்துல இப்ப எனக்கு என்ன தேவையான பிக்சர்ஸ் நான் பித்த வெடிப்புக்கு அதையும் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கு ரிஷியோயிலும் போட்டுட்டேன். இனி நான் என்ன செய்ய போறேன், டைப் பண்ண போறேன். அப்ப நான் இப்ப நீ டெக்ஸ்ட் டைப் பண்ண போறேன்னு சொன்னா இங்க பாருங்க ஏ என்று காட்டுது, டெக்ஸ்ட் இருக்கு. அதை டச் பண்ணுங்க. ஃபோன் கொடுத்துட்டு நான் தமிழ் டைப்பிங்னு சொன்னா என்னது, பித்த வெடிப்பு பிரச்சனைக்கு மிகச்சிறந்த தீர்வு எபெக்சோராவின் ரிஷியோயில்.
சரியா? இப்ப நீங்க டைப் பண்ணிட்டீங்களா? சரி அடையாளத்த குடுங்க. இதுக்கு இப்ப என்ன செய்யுங்க? கலர். பிளாக் கலர்ல குடுத்து, சரியா? இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு வேண்டிய மாதிரி பெருசாக்குங்க. பிறகு லேபிள குடுத்து, இன்னொரு கலர் ஆட் பண்ணுங்க. சரியா? அப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஹைலைட்டா தெரியும். பாருங்க. ஒரு பிறகு சேவ் குடுத்தா சரி. சரியா? இப்ப சேவ் ஆயிட்டு. இப்ப நான் என்ன செய்யலாம்? இப்ப பாருங்க. இதுல பாருங்க. இப்ப நான் எடிட் பண்ண போஸ்ட்ட உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்ப நான் இது உங்களுக்கு அந்த பாலிஷ் ஆப்ல எடிட் பண்ணது. இது ஈஸியா இருக்குதா? இல்லையா? விளங்கிட்டுதா இது நான் செய்றது? சாட்ல போடுங்க பாப்போம். முஷாஃபிரா சொல்லியிருக்காங்க, சைட்ல உள்ள மைக்க கிளிக் பண்ணி தமிழ்ல பேசினா ஆட்டோவா டைப்பிங் பண்ணப்படுமா? ஆ அது ஓகே. அது உள்ளுக்கு நிறைய விஷயம் இருக்குது. நான் வந்து இப்படியே பழகிட்டேன். சரியா? நான் இந்த மாரி டைப் பண்ணி பழகிட்டேன் தமிழ்ல. ஆ உங்களுக்கு டைப் பண்ண கஷ்டமா இருக்கிற ஆக்கள் இந்த முஷாஃபிர் ஒரு ஐடியா சொல்லியிருக்கா. என்னன்னா, அந்த மைக் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரியா? அத டச் பண்ணிட்டு நாங்க கதைக்கும்போது இருக்குத நான் கதைக்கும்போது, அ அது வந்து டைப் பண்ணப்படும். அப்படியும் செய்யலாம். சரியா? ஓகே. இப்ப சிம்பிளா நாங்க குயிக்கா ஒரு போஸ்ட் ஒண்ணு வடிவா செய்துட்டோம். சரியா? அப்ப இது ஒரு மெத்தட். இதுல வந்து இப்ப எல்லாருக்குமே கிளியரா இருக்குது. அப்ப நீங்க இப்ப என்ன செய்யணும்? இத பார்த்துட்ட வரைக்கும் எல்லாமே ஓகே. சரியா? பாலிஷர். இப்ப பார்க்கிற வரைக்கும் ஈஸியா தான் இருக்கும். இப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாமே எப்ப பழக்கப்படும்? நீங்க ஆப் டவுன்லோட் பண்ணி அத 2, 3 இப்ப இதே ஐடியாவ வச்சு நீங்க 2, 3 விஷயத்துக்கு செய்யுங்க. இப்ப ரிஷி ஆயிலுக்கு தானே 20க்கும் மேல பெனிஃபிட்ஸ் இருக்குது. 20க்கு மேலயா 30க்கு மேல பெனிஃபிட்ஸ் இருக்குது என்ன? ரிஷி ஆயிலுக்கு. ஒரு பெனிஃபிட்டுக்கும் தனித்தனியா செய்யுங்க. பித்த வெடிப்புக்கு செய்யுங்க, முடி கொட்டுறதுக்கு செய்யுங்க, மற்றது வேற என்ன? வட்டக்கடிக்கு தனியா போஸ்ட் செய்யுங்க. இப்படி 30 பிரச்சனையுமே தனித்தனியா ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணி, அதுல ப்ராடக்ட்டோட ஃபோட்டோவ போட்டு இப்படி தனித்தனியா செய்யும்போது, உங்களுக்கு ரிஷி ஆயிலுக்கு மட்டுமே 30 போஸ்ட் செய்யலாம். சரியா? இப்ப உதடு வடிக்கிற பிரச்சனைக்கு இது நல்லம்ன்னு சொன்னா, என்ன செய்றது? அந்த உதடு வடிச்ச மாரி இருக்கிற ஃபோட்டோ டவுன்லோட் பண்றது, போடுறது. பக்கத்துல ரிஷியோ இல்ல. இன்னும் இத கொஞ்சம் இன்னும் கிரியேட்டிவா செய்ய போறீங்களா? என்ன செய்யலாம்? ரிஷியோ இல்ல இருக்கிற இன்கிரீடியன்ட்ஸ ஃபோட்டோ எடுங்க. தேங்காய், கனோடா, காளான், நட் கிராஸ் 3ஓட ஃபோட்டோவையும் டவுன்லோட் பண்ணி அதையும் கீழ போட்டீங்கன்னு சொன்னா, ஓ பார்க்குறாங்களுக்கு விளங்கும். இந்த ஆயில்ல இது 3 இன்கிரீடியன்ட்ஸ் இருக்குதா? விளங்குதா? அப்ப இந்த மாதிரி வந்து பேபீஸுக்கு நாங்க என்னது சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நீங்க பொ என்னது பாடி ஆயிலா பயன்படுத்த போறீங்களா? சின்ன பிள்ளைகளோட ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணுங்க. சரியா? அது ரிலேட்டட் நான் தான் சொன்னேனே, நீங்க என்ன விஷயம் செய்ய போறீங்க? என்ன ஐடியா உங்களுக்கு வருதோ, அது தொடர்பான பிக்சர்ஸ் அது ரிலேட்டடான பிக்சர்ஸ டவுன்லோட் பண்ணுங்க. அத வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுட்டு டைப் பண்ணி போட்டா சரி. ஓகேவா? அப்ப இது ஒரு சிம்பிளா நாங்க பாலிஷ் ஆப்ல வந்து செய்யக்கூடியது. இதுல வந்து நீங்க போஸ்டும் செய்யலாம். ஃபீட்பேக்கும் இப்ப இதே இது நாங்க பார்ப்போம். ஒரு ஃபீட்பேக் எடிட் பண்ணி பார்ப்போம். சரியா? இப்ப குரூப்ல போயிட்டு பார்ப்போமே இன்னைக்கு வந்த ஃபீட்பேக்ஸ்ல ஏதாவது ஒண்ணு எடுப்போம். எல்லாருமே எடிட் பண்ணி போட்டு. இப்ப இந்த ஃபீட்பேக் எடுப்போமா? இத வந்து இப்ப நான் சர்வ் பண்றேன். இந்த ஃபீட்பேக் இப்ப எப்படி செய்றேன்னு பார்ப்போம். அத ரீட் பண்ணதுல வந்து என்ன முடி கொட்டுற பிரச்சனை சம்பந்தமா. இப்ப நான் என்ன செய்யலாம்? Google Chromeக்கு போயிட்டு ஹேர் ஃபால் சம்பந்தமான பிக்சர்ஸ டவுன்லோட் பண்ணு.
சரியா? ஓகே. இப்ப ஆல்ரெடி விஷ் ஆயிட்டு இருக்கங்கள்ட்ட போட்டோஸ். இப்ப நாங்க என்ன செய்வோம்? போலிஷப்புக்கு வருவோம். சரியா? இப்ப இந்த பிளஸ் இந்த போட்டோ டச் பண்ணுவோம். இப்ப எனக்கு என்னது? இந்த ஃபீட்பேக். இந்த ஃபீட்பேக்கை நான் இப்ப எடிட் பண்ண போறேன். சரியா? அப்ப என்ன செய்றேன்? அடுத்தது ஃபிட். அந்த ஃப்ரேமுக்குள்ள நான் ஃபிட் பண்ணணும். ஃபிட்டுக்குள்ள போயிட்டு இதை இப்படி ஒரு ஓரமா போடுவோம். சரியா? ஒயிட் பேக்ரவுண்டா போட்டாச்சு. ஓரமா போட்டாச்சு. சரி, அதை ரீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குதானே எனக்கு இப்ப? இது வந்து ரிஷி ஆயிலுக்கு தானே சொல்லியிருக்காங்க. ஓகே, ரிஷி ஆயில். இப்ப அடுத்தது என்ன செய்ய போறேன்? add கொடுத்து இந்த போட்டோவையும் பக்கத்துல போடும். ரிஷி ஆயில்ட போட்டோவையும் எடுத்து போட்டாச்சு. இப்ப நான் என்ன செய்ய போறேன்? டைப் பண்ண போறேன். பாருங்க. பாருங்க, இதுக்கு இப்ப நாங்க லேபிளுக்கும் போயிட்டு ஒரு எல்லோ கலர்ல போடுவோமா? இப்ப இந்த ஃபீட்பேக் அப்படி இருக்குது. இப்ப ஆல்ரெடி நீங்க அந்த ஒரு போட்டோவா பார்த்ததுக்கும், சரியா, இதுதான் ஒரு அட் வந்துட்டே இருக்கும். சரியா? இப்ப நான் ஆல்ரெடி நீங்களே பாருங்க. இப்படி நாங்க இந்த ஃபீட்பேக்க பாக்குறதுக்கும், சரி, இந்த மாதிரி பாக்குறதுக்கும் இதுவே வந்து இப்படி பாக்குறதுக்கும் எங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? ஈஸியா அட்ராக்ட் ஆகுதா இல்லையா? விளங்குதா? அப்ப இதனாலதான் சொல்றது வந்து நாங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்து இப்படி நாங்க ஒரு போஸ்டர்ஸா எடிட் பண்ணுவோமா இருந்தா. முஷாஃபிரா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா? எதுவும் சொல்ல கொஞ்சம் விடுங்க. எதுவும் சொல்லணுமா முஷாஃபிரா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. நான் நினைச்சேன் நீங்க எதுவும் சொல்ல போறீங்களோ தெரியா. சரி சரி. சரியா? அப்ப டிஃப்ரெண்ட் விளங்குது தானே எங்களுக்கு? இப்ப இந்த மாதிரி நாங்க என்ன செய்யலாம்? அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்து நாங்க வடிவா அந்த அதுல என்ன சொல்லியிருக்காங்களோ அது ரிலேட்டட் பிக்சர்ஸ் போட்டு நாங்க இப்படி எடிட் பண்ணுவோமா இருந்தா எங்களுக்கு ஆர்டர்ஸ் வர வீதம் கூடுதலா இருக்கும். சரி. இப்ப நாங்க பாப்போம் கேன்வாவுல எப்படி எடிட் பண்றேன்னு சொல்லி. இப்ப நான் இதுக்கு முதல்ல உங்களுக்கு சொன்னது பாலிஷ். கேன்வாவுல எப்படி எடிட் பண்றதுன்னு சொன்னா, ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. என்னன்னா கேன்வாவை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து இப்ப நான் வந்து பிரீமியம் இது எடுத்திருக்கிறேன். சரியா? இதுல வந்து சில பேர் இப்ப நீங்க புதுசா இப்பதான் கேன்வா ஆப் டவுன்லோட் பண்றீங்கன்னா உங்களோட மெயில் எல்லாம் கொடுத்து நீங்க லாகின் பண்ணி கொள்ளுவீங்க உள்ளுக்கு போறதுக்கு. சில பேருக்கு எல்லா டிசைனும் யூஸ் பண்ணே இல்லாது. சரியா? எல்லா டிசைனும் யூஸ் பண்ணே இல்லாது. யாரெல்லாம் இந்த நம்ம அந்த ப்ரோ அந்த இது எடுத்திருக்கோமோ லிங்க் அத சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோமோ அவங்களுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணலாம். ஆனாலுமே நீங்க அது எடுக்காம மெட்ட டிசைனை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சோ கேன்வா ஆப்ன்றது என்னன்னு சொன்னா ஆல்ரெடி இங்க நிறைய டிசைன் செய்து போட்டிருப்பாங்க. சரியா? ஆல்ரெடி நிறைய இதுல வந்து எடிட் பண்ணி போட்டிருப்பாங்க. நாங்க என்ன செய்ய போறோம்? எங்களுக்கு என்ன தேவையோ அது ரிலேட்டடான போஸ்டர்ஸ் எடுத்து எங்களுக்கு தேவையான மாதிரி மாற்றி அமைக்க போறோம். சரியா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க புதுசா செய்யறேன்னு சொன்னாலும் செய்யலாம். இப்ப இதுக்குள்ள வந்து நிறைய டிசைன் இருக்கு. சரியா? அப்ப உங்களுக்கு என்ன சைஸ் தேவைன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஆஹ்
இந்த கிளாஸ் ரூம் போஸ்டர்ஸ் ஆல்ரெடி இதுக்குள்ள நிறைய டிசைன் இருக்கும். நாங்க இந்த கிளாஸ் ரூம் போஸ்டர்ஸ் சொல்லி இந்த சிஓலன்றத கொடுங்க. சரியா? இப்ப இதுல வந்து இந்த கிரியேட் பிளாங்க் இருக்கும். இத கொடுத்து நீங்க உங்களுக்கு தேவையான மாதிரி சரியா கிரியேட் பிளாங்க கொடுத்து இதுல வந்து இப்ப இந்த சைஸுக்கு வந்துருமா? உங்களுக்கு தேவையான மாதிரி நாங்க என்ன செய்யலாம்? இதுக்குள்ள வந்து இப்ப இது வந்துட்டு. இப்ப நான் என்ன செய்யலாம்? எனக்கு வந்து இது தொடர்பான போட்டோஸ். இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கேலரி கீழ பாருங்க கேலரி என்று காட்டும். அதுக்குள்ள போனா எந்த கேலரிக்குள்ள இருக்கிற போட்டோஸ் காட்டும். நான் டவுன்லோட் பண்ணதெல்லாம் காட்டும். தேவையானது என்ன செய்யலாம்? நான் வந்து இது கொஞ்சம் டேட்டா கூட தேவைப்படுறது. லோட் ஆகுதோ தெரியல. ஆல்ரெடி நாங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு தேவையான போட்டோஸ நாங்க ஆல்ரெடி நான் செய்து காட்டுறேனே. எனக்கு என்னென்ன போட்டோஸ் தேவையோ நான் அதை வந்து ஹெட் டு பேஜ் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி காட்டும். நான் எனக்கு தேவையான மாதிரி தேவையான இடத்துல இப்படி போட்டுட்டு டைப் பண்ணலாம். சரியா? இதுல எனக்கு தேவையான விஷயங்களை நான் டைப் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி செய்யலாம். இது இது இப்ப பொலிஷ் ஆப்ல நான் செய்ததும் இதே மாதிரி தான். இதுல நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். இதுலயும் அப்படி செய்யலாம்னு செய்துட்டு நீங்க டவுன்லோட் இந்த மேல இதை கொடுத்தீங்கன்னு சொன்னா டைப் பண்ணி எல்லாம் போட்டுட்டு சர்வ் இமேஜ் காட்டும் நீங்க சர்வ் பண்ணி கொள்ளலாம். இது ஒரு மெத்தட். இதை தாண்டி இதுல வந்து இப்ப விஷ் பண்றதுக்கான போஸ்டர்ஸ் இருக்கு தானே, அதெல்லாம் நாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். சரியா? இப்ப எனக்கு என்ன போஸ்ட் தேவையோ எனக்கு என்ன ரிலேட்டடான போஸ்ட் தேவையோ நான் வந்து மேல பாருங்க அந்த சர்ச் பார் இருக்கு அதுல போய் நான் டைப் பண்ணல பாருங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் போஸ்ட் பாருங்க இந்த ஆல்ரெடி டிசைன் காட்டும். எங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இதுல காட்டும். சரியா? இப்ப உதாரணத்துக்கு இதை எடுத்தீங்கன்னு சொன்னா இது ஆல்ரெடி கேன்வாவில் எடிட் பண்ணியே போட்டிருப்பாங்க. சரியா? இப்ப இதை நான் செலக்ட் பண்ணி என்ன செய்யலாம்னு சொன்னா எனக்கு தேவையான மாதிரி நான் மாற்றிக்கொள்ளலாம். இது கொஞ்சம் டேட்டா கூட தேவைப்படுறது. சரியா? இப்ப இதுல பாருங்க இது ஆல்ரெடி கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு போஸ்ட். இப்ப நான் என்ன செய்யலாம்னு சொன்னா இதுல எனக்கு தேவையான சேஞ்சஸ் கொண்டு வரலாம். இதுல பாருங்க இந்த போட்டோ நான் டச் பண்றேன். இதை டச் பண்ணி கீழே ரிப்ளேஸ் காட்டுது பாருங்க. அப்ப ரிப்ளேஸ கொடுத்தேன்னு சொன்னா இப்ப ஆல்ரெடி நான் கேலரிக்குள்ள டவுன்லோட் பண்ணி வச்ச போட்டோஸ் இருக்கும். சரியா? நாங்க எங்க டீம்ல ஒரு ஆள் போட்டோ நாங்க போட்டு விஷ் பண்ண போறோம்னு சொன்னா நான் ஆல்ரெடி நாங்க அப்லோட் பண்ணினது இங்க இருக்கும். இப்ப கேலரிக்குள்ள போயிட்டு இமேஜஸ் சரி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவசரத்துக்கு வர இந்த போட்டோவை போடுறேனே. சரியா? இந்த மாதிரி நாங்க உரியாடுற போட்டோ செலக்ட் பண்ணோம்னு சொன்னா இதுக்குள்ள வந்துடும். சரியா? வந்ததுக்கு பிறகு இதுல நாங்க என்ன செய்ய போறோம் அவங்களோட பேரை நாங்க டைப் பண்ணலாம். பேரை டைப் பண்றேன்னு சொன்னா இதை செலக்ட் பண்ணிட்டு ருஷானி சரியா உரியாள் நாங்க யார போடுவோம் அவங்களோட பேர் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்ப கீழே வந்து கீழே அதெல்லாம் டைப் பண்ணி இருக்கும். அதை நான் கொஞ்சம் மெசேஜ் இப்ப இன்கம் டீடைல்ஸ் போட போறோமா. இப்ப கீழே பாருங்க டெக்ஸ்ட் இருக்கு அதை டச் பண்ணுங்க. பண்ணி அட் சப் ஹெடிங் இதுக்குள்ள போய் திஸ் வீக் இன்கம் எவ்வளவு 10,000. டோட்டல் இன்கம் சரியா? இதை டைப் பண்ணிட்டேன். இப்ப இதை வந்து கொஞ்சம் சைஸஸ் இன்னனாக்கி அல்லது வேற கலர் நாங்க போடணுமா இங்க எல்லாமே இருக்கு. இந்த கலர் கீழே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரெட் கலர் வேணுமா அல்லது வந்து
எங்களுக்கு என்ன கலர்ல வேணுமோ நாங்க அதை எடிட் பண்ணிடலாம். அல்லது ஃபொண்ட் சேஞ்ச் பண்ணணுமா இதுக்குள்ள போனா எங்களுக்கு வேற வேற ஃபொண்ட் இருக்கு. சரியா? அதை நாங்க செலக்ட் பண்ணி இந்த மாதிரி நாங்க இப்படி போட்டு என்ன செய்வோம், இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமா, இதை கொஞ்சம் மேலுக்காக்கி பேரை கொஞ்சம் மேல, இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக்குவோமா, ஓகே. இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இதுல கலரையுமே வந்து கொஞ்சம் ஒயிட் கலர்ல போடுவோமா, லைட் கலர், ஓகே போட்டாச்சு. இப்ப பாருங்க, ஒரு டீம்ல ஒரு ஆளோட போட்டோ நாங்க போட்டு இதுல நாங்க பயப்பட தேவையில்லை. என்னன்னு சொன்னா நாங்க எடிட் பண்ணின போட்டோ அப்படியே இருக்கு. இப்ப பாருங்க, நான் வந்து எடுத்துட்டேன். ஆனாலும் நான் எடிட் பண்ண போட்டோ வந்து இப்ப நான் எடிட் பண்ணின போஸ்ட் வந்து டிலீட் ஆகாது. சரியா? இதை நீங்க டச் பண்ணினீங்கன்னு சொன்னா இப்ப நாங்கெல்லாம் மெட்ட போஸ்டர்ஸ்ல வந்து நாங்க செய்துட்டு கட்டாயம் வந்து சர்வ் பண்ணணும். ஆனா கேன்வாவில் ஒரு பெனிஃபிட் என்னண்டா, சம்டைம் வந்து நாங்க மிஸ் பண்ணி சர்வ் பண்ணலன்னு சொன்னாலும் நாங்க செய்த போஸ்ட் அப்படியே இருக்கு. பாருங்க, நான் எடிட் பண்ணவே அப்படியே இருக்குது. அடுத்தது வந்து நான் என்ன செய்யலாம், இத வந்து இதுலயே வந்து நான் திரும்ப இன்னொரு போஸ்ட் இன்னொரு ஆளுக்கு செய்யணுமா, இதுக்குள்ள கொடுத்து ரிப்ளேஸ் கொடுக்கலாம். ரிப்ளேஸ் கொடுத்து கேலரிக்குள்ள போய் செய்யலாம். அல்லது ஆல்ரெடி அப்லோட் இருக்கு தானே, அப்லோட் இருக்கிற இடத்துல நான் ஆல்ரெடி என்னென்ன போட்டோ இதுக்குள்ள அப்லோட் பண்றதுக்கு போடணும் எல்லாமே இருக்கு. அப்ப நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு லீடர்ஸ்ட போட்டோவையும் போய் எடுக்க தேவையில்லை. சரி, அப்போ ஒரு தடவை நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி விஷ் பண்ணி போடுற ஆள்கிட்ட போட்டோஸ் வந்து திரும்ப நாங்க என்ன செய்யலாம், இதுக்குள்ள போயிட்டு போட்டு சேஞ்ச் பண்ணி விஷ் பண்ணலாம். அதாவது அப்லோட்ஸுக்குள்ள இருக்கு. சரியா? சோ இந்த மாதிரி வந்து எங்களுக்கு இந்த விஷ் பண்றதுக்கான போஸ்டர்ஸ் எல்லாமே நாங்க இதுல செய்யலாம். ஓகேவா? இந்த மாதிரி நான் செய்த போஸ்டர்ஸ் எல்லாமே இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா விஷ் பண்றதுக்கான போஸ்டர்ஸ் எல்லாமே இருக்கு. சரியா? ஒரு ஆளை விஷ் பண்றதுக்கு அது நாங்க பிறகுபடுத்தி சேஞ்ச் பண்றேன்னு சொன்னாலும் செய்யலாம். இப்ப நான் இது வந்து போன முறை நான் மில்லியனர் கிளப் மெம்பருக்கு ஷெஹாராக்கு விஷ் பண்ணது, இந்த போஸ்ட் இப்படியே இருக்குன்னு சொன்னா இந்த டிசைன் அதுக்குள்ள சர்வ் ஆகி இருக்கும். இதுல நான் இப்ப இந்த வீக் மில்லியனர் கிளப் வந்த மெம்பரோட விஷ் பண்ண போறேன்னா இதுல போட்டோவை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு என்ன செய்யலாம், ரிப்ளேஸ் கொடுத்துட்டு இன்னொரு ஆளோட போட்டோவை நான் இப்ப யார் இந்த வீக் வந்திருக்காங்களோ அவங்கள அப்லோட் பண்ணிட்டு பேரையும் இதுல போய் சேஞ்ச் பண்ணிட்டு சர்வ் பண்ணா சரி. ஸோ உங்கள்கிட்ட நாங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ண டிசைன் எல்லாமே உள்ளுக்கு காட்டும். சரி, இங்க பாருங்க, நான் எடிட் பண்ண எல்லாமே காட்டும். நாங்க எந்த டைம்ல சொன்னாலும் போயிட்டு சேஞ்ச் பண்ணலாம். இங்க பாருங்க, ஆல்ரெடி நான் செய்த ஒரு விஷ் பண்ணினோண்டு இது காட்டுது. இது எல்லாமே நாங்க ஆல்ரெடி விஷ் பண்ணது. சோ இது எந்த டைம்ல சொன்னாலும் நாங்க போயிட்டு இதை நாங்க திரும்ப சேஞ்ச் பண்ணணுமா, ரிப்ளேஸ் பண்ணணுமா, போட்டோவை மாத்தணுமா, பேரை மாத்தணுமா, எல்லாமே எங்களுக்கு செய்து கொள்ள இயலும். சரியா? சோ இது வந்து உங்களுக்கு விஷ் பண்றதுகள் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கு. கிளியரா இப்ப உங்களுக்கு கேன்வாவுல எல்லாருக்கும் காட்டாது. அவங்க இதுக்குள்ள எடிட் பண்ணது அவங்க அவங்களுக்கு காட்டும். இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்தது எல்லாமே போஸ்ட் எடிட் பண்றதுக்கு. சரியா? இதை தாண்டி நீங்க வந்து வீடியோ எடிட் பண்றேன்னு சொன்னா வாய்ஸ் போட்டு நான் விட இன்னொரு நாள் செய்யறேன் வீடியோ எடிட் பண்றது. இப்ப இதுல வந்து சில பேர் கேட்டிருக்கீங்க மீட்டிங் இன்விடேஷன். சரியா? அதை நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். இதே மாதிரி கேன்வா ஆப்புக்குள்ள போயிட்டு நீங்க மேல சர்ச் பார்ல வந்து மீட்டிங் இன்விடேஷன், மீட்டிங் சர்ச் பண்ணுங்க. பாருங்க, கீழே கீழே நிறைய டிசைன் வரும். சரியா? இப்ப இந்த ஒரு டிசைன் வந்திருக்குன்னு சொன்னா சிலது ப்ரோன்னு இருக்கிறது வந்து நீங்க யூஸ் பண்ணலான்னு காட்டும். சரியா? சிலது பே பண்ணாதான் காட்டும். ஆனா நார்மலாவே கேன்வாக்கு எனக்கு தெரிஞ்சு நாங்க ஒரு வருஷத்துக்கு 600 ரூபா 500 ரூபா அந்த மாதிரி தான் நாங்க பே பண்ணி கூட இதை நாங்க எப்படியுமே எங்களுக்கு நிறைய போஸ்டர்ஸ் நாங்க எடிட் பண்ண போறோம்னு சொன்னா நாங்க வருஷத்துக்கு 500 ரூபா நாங்க கொடுக்கறது வந்து எங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் இல்லதானே. சரி, அது சில பேர் லிங்க் எல்லாம் எடுத்து குடுக்குறாங்க. அப்படி நாங்க யூடியூப் இல்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் வாருது. அந்த மாதிரி நீங்க வேணும்னு சொன்னா இதை ப்ரோ அது பே பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. சோ இந்த மாதிரி வரும்.
இன்விடேஷன். இதுல நாங்க சேஞ்ச் பண்ணா சரி. இதுல நம்ம ஹெட்டிங்க போய் இப்ப நான் என்னது இன்கம் பிளான், இன்கம் ஓகே. இப்ப நான் பாருங்க இன்கம் பிளான் மீட்டிங் இது டிலீட் பண்ணிட்டு, மேல இருக்கிற சில இதெல்லாம் நான் டிலீட் பண்ணலாம். அத செலக்ட் பண்ணி எங்களுக்கு தேவையில்லாததுகள டிலீட் பண்ணிட்டு, இதுல டேட், டைம் எல்லாமே நாங்க சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நாங்க என்னது ஆகஸ்ட் இல்ல ஏப்ரல். எயிட் PM. கீழ லொகேஷன் இதுக்கு நம்ம அட்ரஸ் எல்லாம் இத டிலீட் பண்ணி போட்டு, ஜூம் சரியா வய ஜூம்ன்னு சொல்லி சரியா? இதுகள தேவையில்லாததெல்லாம் டிலீட் பண்ணி விடலாம். சரி இந்த மாதிரி நாங்க போல இதுல ஏதாவது பிக்சர் செட் பண்ணணும்னு சொன்னாலும் எட் பண்ணலாம். விளங்கிட்டா? அதே மாதிரி வேற என்ன? வொர்க் ஃப்ரம் ஹோம். நீங்க இப்ப ரெக்ரூட்மென்ட்க்கு ஏதாவது போஸ்ட் செய்ய போறீங்கன்னு சொன்னா வொர்க் ஃப்ரம் ஹோம் என்று சொல்லி சர்ச் பண்ணுங்க. அது ரிலேட்டடான பிக்சர்ஸ் வரும். இங்க பாருங்க. இந்த காட்டுது. இத நீங்க ஒண்ட செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி மாற்றி அமைக்கலாம். உங்களோட ஃபோன் நம்பர போட்டு சரியா? இப்ப இதுல வந்து இப்ப உங்களுக்கு தேவையான இப்ப உங்களோட இன்கம் ப்ரூஃப் போட்டோஸ போட்டு, சரியா? இதுல வேற ஏதாவது நீங்க டைப் பண்ண போறீங்களா? உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட பேர் இதுகளெல்லாம் நீங்க எக்ஸ்ட்ரா வேணும்னு சொன்னா, இதுக்குள்ள போயிட்டு நீங்க எட் பண்ணி டைப் பண்ணலாம். டைப் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து நீங்க போடலாம். சரியா? இந்த மாதிரி நாங்க என்ன செய்யலாம்? உங்களுக்கு தேவையான மாதிரி இருக்கிறத நாங்க எடிட் பண்ணி எடுக்கலாம். ஓகேவா? ஓகே. போலிஷ் அப்ளையும் செய்யலாம். இதுலயும் செய்யலாம். உங்களுக்கு 2ம் சொல்லி தந்திருக்கேன். எது ஈஸியோ நீங்க அதுக்கேத்த மாதிரி செய்து கொள்ளலாம். இப்ப கிளியரா அவங்களுக்கு ஒரு ஒரு அளவுக்கு அதாவது ஆல்ரெடி செய்ய தெரிஞ்ச ஆட்களுக்கு ஓகே. எதுவுமே தெரியாது. எனக்கு போஸ்ட்டே செய்ய தெரியாதுன்னு இருக்கிற ஆட்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். சரியா? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீங்க எதுவுமே வந்துட்டு எனக்கு வராது, எனக்கு செய்ய தெரியாதுன்னு இப்ப எனக்குமே ஆரம்பத்துல தெரியாது தான். உண்மையிலே தெரியாது. நான் என்ன செய்தேன்னா, இப்படி ஒரு இப்ப உங்களுக்கு நான் சொல்லி தந்த மாதிரி எனக்கு வந்து இந்த இத பத்தி தெரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது, நான் என்ன செய்தேன், அத வந்து உள்ள போய் 2, 3 தடவ டெய்லி நான் ஏதாவது போஸ்ட் செய்வேனேன் பழகுறதுக்காகவே. பழகுறதுக்குன்னு சொல்லியே, நானே ஒரு சேலஞ்ச் மாரி எடுத்து டெய்லி நான் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு போஸ்ட் செய்யோணும் என்ற ஒரு பழக்கமா எடுத்து, அது செய்துட்டு வரும்போது, இன்றைக்கு அது கைப்பழக்கம். நல்லாவே பழகி எனக்கு ஈஸியா வந்துட்டு. சரி அதே மாரி தான் எல்லாருமே வந்து எங்களுக்கு வந்து ஆ என்ன சொல்றது? கஷ்டம்ன்னு இருந்தா கஷ்டம் தான். அதுவே நீங்களா முயற்சி செய்து ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி உங்களுக்கும் நல்லாவே இதுக்குள்ள புதிய புதிய ஐடியாஸ் வர ஆரம்பிச்சுரும். சரியா? அது நாங்க எங்களோட பிராக்டிஸ்ல தான் இருக்குது. மற்றது ஏன் இது முக்கியம்ன்றதையும் தெரிஞ்சு கொள்ளணும். நான் சொன்னேன் தானே. ஒரு போஸ்ட்டா நாங்க வடிவா செய்றதால, எங்களுக்கு அதால எவ்வளவு பெனிஃபிட்ன்றதை நாங்க தெரிஞ்சு கொண்டு, அது எங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இந்த பிசினஸ நான் டெவலப் பண்ணி கொள்றதுக்கு வந்து, இது எல்லாமே எவ்வளவு முக்கியம்ன்றதை நீங்க புரிஞ்சு கொண்டு, உங்களோட பிசினஸுக்காக நீங்க இத லேர்ன் பண்ணி கொள்ற ஒரு இதா மாறினீங்க. நாளைக்கு இதுல நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்னும் நீங்க பெர்சனலா எதுவும் பிசினஸ் செய்றீங்களா? அதுக்கான ப்ராடக்ட்டுக்கான போஸ்டர்ஸ நீங்க ரெடி பண்ணலாம். இப்ப நார்மலா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு போஸ்ட் எடிட் பண்றதுக்கு ரூ. 800 எடுக்குறாங்க. சரியா? நான் சில இந்த வேற அந்த புரோகிராம்களுக்கெல்லாம் நான் அந்த போஸ்டர் அட்வர்டைஸ்மென்ட்க்கு எடிட் பண்றதுக்கு ரூ. 800 குடுக்குறேன் நான் ஒரு போஸ்ட் எடிட் பண்ணி எடுக்குறது. அப்ப எங்களுக்கு அதெல்லாம் மிச்சம் தானே! நாங்க இதுக்குள்ள பழகிட்டோம்ன்னு சொன்னா, நாங்க வடிவா போஸ்டர்ஸ் எடிட் பண்ணி அட்வர்டைஸ்மென்ட்க்கோ, ரெக்ரூட்மென்ட்க்கோ எதுக்குன்னாலும் நாங்களே செய்துட்டு,
ஷேர் பண்ணலாம். இப்ப நீங்க சோசியல் மீடியாஸ்ல எல்லாமே Facebookல அப்லோட் பண்றதுக்கோ, எதுக்குமே நாங்க மெட்டாக்கள்ற போஸ்ட் எல்லாம் எடுத்து போடணும் மட்டும் இல்ல. எங்கட ஓன் ஐடியாவுக்கு நாங்களே வடிவா செய்து, கிரியேட்டிவா செய்து நாங்க ஷேர் பண்ணலாம். ஓகேவா? சோ நாங்க செய்து ஷேர் பண்ணும்போது அது எங்களுக்கு இன்னுமே கூடுதலான பெனிஃபிட்ட தரும். ஓகே. சோ அப்ப கண்டிப்பா இதுக்கு பிறகு நீங்க அ ஃபீட்பேக்ஸ் போஸ்ட்கள் செய்து போடும்போது நெக்ஸ்ட் ஃப்ரைடே சரியா? நெக்ஸ்ட் ஃப்ரைடே நீங்க ஃபீட்பேக் போஸ்ட்கள் செய்து போடும்போதோ, அல்லது வந்து கண்டிப்பா நீங்க இப்ப ப்ராடக்ட் போஸ்ட்லாம் இப்ப நீங்க இன்னைக்கு முடிஞ்சவங்க இன்னைக்கு செய்ற ஆட்கள் 7 மணினா நீங்க நியூவா ட்ரை பண்ணி பாருங்க. செய்துட்டு நியூ போஸ்ட்கள் செய்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க குரூப்கள்ல. சரியா? நீங்க இன்னைக்கு இத லேர்ன் பண்ணினத ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு வர ஐடியாஸ்ல நீங்க செய்த போஸ்ட்கள் இருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஆ ஷேர் பண்ணுங்க. அப்ப நானுமே அத பார்க்குறேன். உங்களுக்கே சிலவுல பிரமிப்பா இருக்கும். எனக்குள்ள இவ்ளோ டேலண்ட் இருந்திருக்கான்னு சொல்லி. சரியா? அப்ப கண்டிப்பா செய்து பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க. ஆ அடுத்தடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? கண்டிப்பா நான் ரெக்கார்டிங் தாரேன். தேங்க் யூ சோ மச். ஜாயின் பண்ண எல்லாருக்குமே தேங்க் யூ. ஆ எவ்ரி ஃப்ரைடே பாப்போம். நான் வந்து என்னால முடிஞ்ச வீக்குக்கு ஒரு செஷன் சரி. நான் கண்டிப்பா செய்றேன். சரியா? ஓகே. தேங்க் யூ.